रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत् व्रतं मम। சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான் சரணாகத வத்சலர் என்று கொண்டாடப்படுகிறார். அவருடைய முக்கியமான தர்மம், அவருடைய இயற்கை தன்மை எது என்றால், சரணாகதர்களை ஒரு காலம் கைவிடாமல் ஏற்றுக்கொண்டு ரட்சித்தல். சீதா பிராட்டி ஆஞ்சநேயனிடத்துல தெரிவிக்கும் பொழுதும், சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் என்னிடத்திலே அன்பு ஆசை அதை விட்டிருப்பினும் தம்முடைய இயற்கை தன்மையாக இருக்கக்கூடிய அந்த சரணாகதர்களை ஏற்றுக்கொண்டு ரட்சித்தல்ங்கிற தர்மத்தையும் மறந்து விட்டாரோ என்றுதான் வினவுகிறார். 9 மாசங்கள் மேல பிரிந்திருக்கக்கூடிய நிலை, அதனால மிகவும் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு, இத்தனை மாசம் நாம் பிரிந்திருக்கிறதுனாலே மனைவியான என்னிடத்திலே காதலோ ஆசையோ விருப்பமோ மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் சிலருக்கு இயற்கை தன்மையின் இருப்பது எந்த காலத்திலும் மாறவே மாறாதே. சில பேருக்கு இயற்கை தன்மை கோபப்படுவதுன்னு சொன்னால் அது 90 வயசானால் கூட அந்த கோபப்படுதல்ங்கிற அந்த குணம் போகவே போகாது. சில பேருக்கு இன்னொருத்தருக்கு உபகாரம் செய்து கொண்டே இருத்தல், பிறருக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி புரிதல் என்பது இயற்கை தன்மையாக இருப்பின், அந்த தன்மையிலிருந்து அவர் ஒரு காலம் மாறமாட்டார். எந்த நிலைமையிலும் அவர் மாறமாட்டார். எவ்வளவு வருந்தத்தக்க நிலை வந்தாலும், தனக்கு துன்பம் நிறைய கொடுப்பினும் தன்னுடைய இயற்கை தன்மையாக பிறருக்கு உதவி புரியக்கூடிய அந்த தன்மையிலிருந்து மாறவே மாட்டார். அது போல சில பேரை உலகத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப அதே போலத்தான ராமபிரானும் இக்ஷ்வாகு குலத்திலே உதித்த அந்த பெருமாள் ராமபிரான் சரணம் அபயம் வேண்டும்னு வந்து அவருடைய திருவடிகளை பற்றினால் அப்ப அவர் கைவிடவே மாட்டார். ஆண்ட சம்சயம் பரோதர்மஹா தொத்தையேவ மயாஸ்ருதஹான்னு சீதா பிராட்டியினுடைய வாக்கியம். ஆண்ட சம்சயம் என்பது வடமொழியிலே இருக்கக்கூடிய சொல். அதற்கு தமிழிலே பொருள் என்னவென்றால், இன்னொருத்தர் துன்பப்படுவதை பார்த்து தானும் வருந்தி அவர்களுடைய அந்த துன்பத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்று முயற்சித்து துன்பத்தை போக்கடித்தல். ஆண்ட சம்சயம் என்றால் ஈரமான நெஞ்சு உடைத்து இருத்தல். இன்னொருத்தர் துக்கப்படுகிறாரேன்னு பார்த்தால் இவருக்கு தாங்காது, இவருடைய மனசே மிகவும் வருந்தும். அந்த துன்பத்தை எப்படியாவது போக்க வேண்டும் என்று இவர் முன் வருவார். வந்து இவரிடத்துல பிரார்த்திக்க கூட வேண்டாம். இன்னொருத்தர் துன்பப்படுகிறாருங்கிறத இவர் அறிந்தாலே இவரால தாங்கிக் கொள்ள முடியாது. நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, இன்னொருத்தர் துன்பப்படுகிறார்னு தெரிந்தால், ஓ என்ன இவ்வளவுதான் படுகிறாரா, இன்னும் பட வேண்டுமே, அவர் எவ்வளவு கொடியவர், அவர் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு பேரை ஏமாத்தி இருக்கிறார், எவ்வளவு தப்பு காரியங்களை புரிந்திருக்கிறார், ஆகவே அவருக்கு இந்த துன்பம் எல்லாம் போராது, இன்னும் நிறைய வர வேண்டும்னு நாமெல்லாம் விரும்புவோம். இப்ப நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள், சாமானியப்பட்ட ஜனங்கள் இப்படி இருக்கிறோம். ஆனால் ராமன் எப்படிப்பட்டவர்னா, இன்னொருத்தருடைய துன்பம் வருத்தத்தை கண்டு தானும் வருந்தி, ஐயோ இந்த
ஜீவாத்மா இப்படி துன்பப்படுகிறதே என்று மிகுந்த இரக்கத்தை காட்டி தான் அவர்களை எப்படியாவது உதவி புரிந்து ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும்னு முன் வருகிறாராம். இது ராமனுக்கு இயற்கை தன்மை. அதைத்தான் மறந்து விட்டாரோ அவர் என்று சீதா பிராட்டி ஹனுமனிடத்துல கேட்கும்படி சொல்லி அனுப்புகிறார். உம்முடைய நாதன் ஸ்ரீ ராமபிரான் லோகபர்த்தாரம், உலகத்துக்கே பர்த்தாவாய் உலகத்துக்கே நாதனாக இருக்க வேண்டும்னு தான் கௌசல்யை பெற்றெடுத்தாள் என்னுடைய மாமியார். அப்படி இருக்கக்கூடிய ராமன் ஏன் இன்னும் நம்மிடத்திலே இரக்கத்தை காட்டவில்லை? அவரை விட்டு பிரிந்து 9 மாசங்கள் இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ராட்சசிகளாலே எத்தனையோ நலிவுபட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய இம்சைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ராமனுக்கு என் மீதில் இருக்கக்கூடிய காதல் போயித்துன்னு ஒரு கால் வைத்துக் கொண்டாலும் அவருடைய இயற்கை தன்மையும் அவர் மறந்தாரோ என்று வினவுகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டே நம்முடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு முக்கியமான குணம் எதுவென்றால் சரணாகத ரக்ஷணம். சரணம், நீதான் ராமா எனக்கு ஒரே புகழ் என்று அவருடைய திருவடிகளை போய் பற்ற வேண்டும்ங்கிற அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம். மனதால ஒரு உறுதி எடுத்துக்கொண்டால் கூட போறோம். சரணாகதின்னு சொல்லுகிறோமே, சரணாகதி என்கிற அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? சரணமிதி ஆகதிஹி சரணாகதிஹி. சரணம் என்று சொல்லிக்கொண்டு வருபவன் வந்தால் அப்படி வருகைக்கு சரணாகதின்னு பெயர்னு மேலெழுந்தவாரியான பொருள். ஆனால் அதற்கு உண்மை பொருள் என்ன என்றால் மனதாலே ஒரு தெளிவு பெறுதல். நாம் அந்த எம்பெருமானுக்கே அடிமை, எம்பெருமான் தான் நம்மை காப்பவன், எம்பெருமான் ஒருவனுக்கே அற்று தீர்ந்தவன் நாம், அவராலேயே காக்கப்பட வேண்டிய வஸ்து நான் என்று புரிந்து கொண்டு பெருமானே காக்க வேண்டும் என்று நம்முடைய முயற்சியிலிருந்து விடுபடுதல். என்னை நான் காத்து கொள்ளுவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறேன். இப்ப சாமான்யமா உலகத்துல உடம்பை பாதுகாக்க வேண்டும்ங்கிறதுக்காக முயற்சிகளை எடுக்கிறோம். எங்கெங்கேயோ வாசிக்கிறோம், நிறைய படிப்புகளை வளர்த்து கொள்ளுகிறோம், நிறைய கல்விகளை வாசித்து படிப்பை எல்லாம் பெற்ற பின்னர் பெரிய இடங்கள்ல உத்தியோகத்துக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வாழ்க்கையை சுகமா வாழ வேண்டும் என்றெல்லாம் ஏற்பாடுகளை செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் உடல் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கை ரசிக்க வேண்டும், ஆனந்தமயமா இருக்க வேண்டும்னு பாடுபடுகிறோம். அதே சமயம் ஆத்மாவுக்கும் நன்மை என்று பார்க்க வேண்டுமா அல்லவா? நாம் வெறும் உடல் அல்லவே, உடலை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவுக்கு நன்மை என்ன என்று சிந்திக்க வேண்டும். அது மறுபடியும் பிறந்து பிறந்து இறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிப்பது முக்கியமான பயன் அன்று. இதை விடுத்து நித்தியமாய் ஒரு முடிவே அற்றதாய் நிகரற்றதாய் மிகவும் சிறப்பானதாய் மேலானதாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை ஜீவாத்மா உணர்ந்து அனுபவித்து அதிலேயே இருக்க வேண்டும். இதைத்தான் மோக்ஷம் முக்தி என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மோட்சத்திற்கு என் முயற்சிங்கிறது கூடவே கூடாது. அது பரமாத்மா அவர்தான் முயற்சி பண்ணி அவருடைய அனுகிரகத்தினாலேயே நாம் செல்ல வேண்டுமே தவிர நான் முயன்று அவனை பெற்றேன், அவனை பெறுகிறேன் என்று கூறுவதோ எண்ணுவதோ மிகவும் தவறு. ஏன்னா நாம் அவனுடைய சொத்து, பெருமான் தான் நமக்கு எஜமானர். எஜமானர் தானே சொத்தை குறித்து முயற்சி எடுக்க வேண்டும். சொத்தை பாதுகாப்பது எஜமானருக்குத்தான் கடமை. எங்கேயுமே சொத்து தானே தன்னை பாதுகாப்பதுங்கிறது கிடையவே கிடையாது. எப்ப ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்தோ, பரமாத்மா தான் நம்மை காப்பதற்கு முயன்று தாமே வந்து நம்மை அனுகிரகிக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டவன் தான் சரணம்னு வருகிறான். அப்ப சரணம் என்று பெருமானை பற்றுகிறோமே, அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? சரணம்னு வந்தவன் சரணாகதி செய்திருப்பவன். சரணம் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கே 3 பொருள்கள் உள்ளன. உபாயம், கிருஹம், ரக்ஷணம், ரக்ஷிதா என்று 3 பொருள்கள் உள்ளன. உபாயம் என்றால் வழின்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒன்று இலக்கை அடைகிறோம்னு சொன்னால் அதற்கு வழியாக நிறைய பாதைகள் இருக்கும். மார்க்கம்னு சொல்லுவது உண்டு, ஆறு தமிழ்ல ஆறுன்னு சொல்லுவது உண்டு. ஆறுன்னா எண்ணிக்கைக்கும் ஆறுன்னு பெயர் உண்டு. நதி, அதை போல வேகமா ஓடக்கூடிய பிரவாகத்திற்கும் ஆறுகள்னு பேர் உண்டு. அதெல்லாம் இந்த இடத்துல ஆறுங்கிற சொல் குறிப்பிடவில்லை. உபாயம் என்றால் ஆறு என்றால் என்னன்னா வழி, மார்க்கம் அர்த்தம். நாம் அடைய வேண்டிய இலக்கு,
அந்த இலக்கை அடைவதற்கு இருக்கக்கூடிய வழி, அது எந்த வழியாக சென்றால் அதை அடையலாமோ அந்த சிறப்பான வழிக்கு ஆறுன்னு பெயர். அடையத்தக்க புருஷார்த்தத்துக்கு பேருன்னு பெயர். பேரு, பேற்றை அடைய வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப பேரு, புருஷார்த்தம், பயன், அதை அடைவதற்கு வழியாக இருப்பது ஆறு. அந்த உபாயம்ங்கிற பொருளையும் சரணம்ங்கிற சொல்லை உபயோகிக்கலாம், பிரயோகிக்கலாம். அடுத்து கிருஹம், இருப்பிடம், இல்லம்ங்கிற பொருளையும் சரணம்ங்கிற சொல் வரலாம். பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்களுக்கு போகிறோம், பறவைகள் சரணாலயம்ங்கிற சொல்ல கேள்விப்படுகிறோம். சரண ஆலயம் என்று எழுதுகிறார்களே, அவ்விடத்துல சரணம்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? பறவைகள் தங்குவதற்கு, அவர்கள் அந்த பறவைகள் வசிப்பதற்கு இருப்பிடம், இப்படிதான் பொருள். அப்ப பறவைகளுடைய இருப்பிடத்தை பறவைகள் சரணாலயம்னு சொல்லுகிறோம். அப்ப சரணம்ங்கிற சொல் அவ்விடத்துல, சரணம்ங்கிற சொல் இல்லம், இருப்பிடம், வசிப்பிடம்ங்கிற அந்த அர்த்தத்தை குறிப்பிடுகிறது. ஒரு பொருளை பார்த்தோம், உபாயம் என்பதற்கும் சரணம்ங்கிற சொல் உண்டு, இருப்பிடம் என்பதற்கும் சரணம்ங்கிற சொல் உண்டு. அப்புறம் ரக்ஷணம், ஏதோ நாய் துரத்துகிறது ஒருத்தனை, ஓடி வந்து சரணம் சரணம் எப்படியாவது காக்க வேண்டும்னு கேட்கிறானேன்னா, அப்ப அந்த இடத்துல சரணம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நீதான் என்னை காக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் துரத்தி கொண்டு வேகமா அடிக்க வருகிறார், துன்புறுத்த வருகிறார். ஒரு பெரிய ஒரு செல்வந்தனையோ யாரையோ உயர்ந்த மன்னனையோ அரசனையோ போய் சரணம் என்று காலில் விழுகிறேன்னு சொன்னால், அப்ப அந்த இடத்துல இருப்பிடத்தை கொடு, வசிப்பிடத்தை கொடுன்னு அர்த்தம் அல்ல. நீதான் என்னை காக்க வேண்டும், காப்பவன் நீ, என்னை ரட்சித்து காக்க வேண்டும்ங்கிற சொல், அந்த அர்த்தத்தில சரணம்ங்கிற சொல்லை அங்க உபயோகிக்கிறார்கள். அப்ப சரணம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. இந்த இடத்துல சரணம் இது ஆகதிகி சரணாகதிகின்னு சொல்லப்படுகிறது. அப்ப சரணம் என்றால் என்னன்னா உபாயம், உம்மை அடைவதற்கு நீயே உபாயமாக இருக்கிறாய், வழியாக இருக்கிறாய்னு ஒருத்தன் தெரிந்து கொண்டு பெருமானை பற்றுதல், இதுதான் சரணாகதிங்கிற உயர்ந்த மார்க்கம். அந்த மார்க்கத்திலே பெருமானை நாம பற்ற வேண்டும். இந்த சரணாகதியை காட்டுவதற்கே ஸ்ரீ ராமாயணம்ங்கிற அற்புதமான சாஸ்திரம் வெளிவந்தது. அந்த ராமாயணத்துல முக்கியமான பல சரணாகதிகள் உண்டு. அதிலே முத்தாய்ப்பு வைத்தார் போலே மேலான சரணாகதி எது என்றால் விபீஷணன் செய்த சரணாகதி. சரணாகதிக்கு நிறைய அடையாளங்கள் உண்டு. இன்னென்ன மாதிரியான அடையாளத்தோடு சரணாகதி செய்யப்பட வேண்டும். சரணாகதி யாருமே செய்யலாம், மிகவும் சுலபம். சரணாகதிய ஆண் தான் செய்ய வேண்டும், பெண் செய்யக்கூடாது. இல்லையே, திரௌபதி ஒரு பெண் செய்திருக்கிறாள். சரி, இந்த மனிதர்கள் தான் செய்ய வேண்டும், வேற யாரும் விலங்குகள் செய்யக்கூடாது. இல்லையே, ஜட்டாயு சரணாகதி, ஏன் கஜேந்திராழ்வான் ஒரு யானை சரணாகதி பண்ணி இருக்கிறது. அப்ப இதை போல சரணாகதி விலங்குகளும் செய்யலாம் என்று இருக்கின்றன. சரி, உயர்ந்த ஞானிகள் தான் பண்ணலாம், சாமானியப்பட்ட ஜனங்கள், படிக்காத ஏழைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியும் அல்ல. படித்தவர்கள் படிக்காதவர்கள்ங்கிற வேறுபாடு இல்லாமல் யாரும் சரணாகதி செய்யலாம். சரி, செல்வம் நிறைய இருப்பவர்கள் செய்ய வேண்டும், செல்வம் இல்லாதவர்கள் செய்யக்கூடாது. அப்படியும் அல்ல. இந்த காலத்துல தான் செய்யணும், இந்த காலத்துல செய்யக்கூடாது. வசந்த காலம், வசந்த ருத்துவில தான் செய்யலாம், மழைக்காலத்துல செய்யக்கூடாது. அப்படியும் அல்ல. எந்த காலத்திலையும் சரணாகதியை செய்யலாம், எப்படியும் செய்யலாம் என்று இந்த சரணாகதிக்கு இப்படிதான் ஒரு நியமமே கிடையாது. எங்கும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், யாரும் செய்யலாம், எல்லா நியமங்களுமே ஏதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு நியமம் மட்டும் உண்டு, விஷய நியமமே உள்ளது. யாரிடத்துல சரணாகதி செய்யணுங்கிறதுக்கு நியமம் உண்டு. சரணாகதியை யாரு வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் யாரிடத்துல செய்வது? என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சுலபமா இருக்கார், அவரிடத்துல போய் சரணாகதி செய்து விடலாமான்னா அது முடியாது. இல்ல, எனக்கு உத்தியோகம் கொடுக்கிறார் அலுவலகத்துல இருக்கக்கூடிய முதலாளி, அவரிடத்துல சரணாகதி பண்ணலாமான்னா அதுவும் கூடாது. அப்ப யாரிடத்துல சரணாகதி பண்ண வேண்டும்னா அந்த சரணாகதி பண்ணுவதற்கு தகுதியான ஒருத்தர் யாருன்னு பார்த்து அவரிடத்துலதான் பண்ண வேண்டும். நம்மிடத்திலையும் சிலது வேண்டும், அவரிடத்திலையும் சிலது வேண்டும். அவரிடத்துல நல்ல பரத்துவம் இருக்க வேண்டும், மேன்மை இருக்க வேண்டும், உயர்ந்த தன்மை இருக்க வேண்டும். தன்னை காட்டிலும் மேம்பட்டவன் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு அந்த உயர்வு அவரிடத்துல இருக்க வேண்டும். அடுத்து அந்த எத்தனைக்கெத்தனை உயர்ந்திருக்கிறாரோ அத்தனைக்கத்தனை தன்னை நாடி வந்தவர்களிடத்தில் அன்போடு இருக்கிறார், சுலபரா இருக்கிறார், மனமிறங்கி உடனே அருளுவார், அருள் கூர்ந்து அந்த அருளோடு இன்முகத்தோடு இருப்பார். எப்போதும் நாம போனால் சிடு சிடு கிடுகிடுன்னு எதிர்த்து கொண்டு விரோதித்து கொண்டு கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டு இப்படி இருக்க மாட்டார். நாம போனோம்னா அன்போடு நம்ம ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பார். நம்மையும் அவர்
மதித்து நம்மை அவரிடத்துல சேர்த்து கொள்ளுவார். இதத்தான் சௌசீல்யம், சௌலபியம், இது முதலான குணங்கள். இதை போல குணங்கள் அவரிடத்துல இருக்க வேண்டும். அப்ப சரணாகதி செய்ய வருகிறோம், யாரிடத்துல சரணாகதி செய்ய வேண்டும்னு பார்த்தால் அவரிடத்துல மிகுந்த மேன்மை இருக்க வேண்டும், அதே போல எளிமையும் இருக்க வேண்டும். மேன்மை மட்டும் சிலரிடத்துல இருக்கும், எளிமை இருக்காது. உயர்ந்த பதவியில எத்தனையோ பேர் இருப்பார்கள், நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய பிரதான மந்திரின்னு இருக்கலாம், இந்த மட்டம் மாவட்டம் முதலான இடங்களுக்கு தலைவர்னு சில பேர் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் பரத்தம் உண்டு, மேன்மை உண்டு. ஆனா கிட்டக்க போனா நம்ம காரியத்தை செய்வார்களானா, நீ எல்லாம் கிட்டக்கவே வராதே, நம்ம எல்லாம் தள்ளிவிட்டு தங்களுடைய அந்த நிலைக்கு சமமா இருக்கக்கூடியவர்களோட தான் கலந்து பேசுவார்கள், பழகுவார்கள். அதை போல இருப்பவர்கள் வெறும் மேன்மையை மட்டும் கொண்டிருப்பவர்கள். சரி, எளிமையா சில பேர் இருக்கலாம். வாசலுக்கு போனா எத்தனையோ பேர் நடந்து போயிட்டு இருக்கா, எல்லாம் எளியவர்கள் தான். அவர்களிடத்துல எல்லாம் போய் சரணாகதி செய்யலாமன்னா பரத்வம் இல்லையே, அவர்களிடத்துல ஒன்றும் மேன்மை இல்லை. அப்ப மேன்மையும் இருக்க வேண்டும், அதே போல எளிமையும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருப்பவனிடத்துல தான் சரணாகதி செய்ய வேண்டும். சரி, அடுத்து நாம சரணாகதிக்கு போகிறோம்னா நம்மிடத்துல என்ன தன்மைகள் இருக்க வேண்டும்? ஆகிஞ்சன்யம், அனன்ய கதித்வம். கிஞ்சித்துன்னு சொன்னால் என்னிடத்துல ஏதோ தொழில் இருக்கிறது, கை முதல் நான் ஏதோ சில வச்சுட்டு இருக்கேன், இதை வைத்துக் கொண்டு என்னை காப்பாற்றி கொள்ளலாம், என்னை எப்படியாவது காத்து கொள்ளலாம்னு நான் சிலது வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அப்ப கிஞ்சித்து கையில இருக்குன்னு அர்த்தம். அகிஞ்சனன், என்னிடத்துல ஏதும் இல்லை, ஏதும் இல்லைங்கிறது தான் ஆகிஞ்சன்யம். அதை கொண்டிருப்பவன் அகிஞ்சனன், இது வடமொழி சொல். அப்ப நான் அகிஞ்சனனா இருக்க வேண்டும், என்னை காப்பதற்கு என்னிடத்துல ஏதும் இல்லை. அங்கங்க நிதிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வயசான காலத்துல அது காப்பாற்றும், அதையும் வைக்கக்கூடாது. சரி, என்னுடைய குழந்தைகள் அவர்கள் பேரன் பிள்ளை பேரன் இவர்கள் காப்பாற்றுவார்கள், அதையும் நம்பக்கூடாது. என்னை காப்பதற்கு யாரும் இல்லை என்ற உறுதியோடு நாம் போய் சரணாகதி பண்ணணும். என்னை காப்பதற்கு ஏதோ கையில 4 வைத்துக் கொண்டு போய் சரணாகதி பண்ணினால் பெருமாள் பார்ப்பார், நீதான் இத்தனை பேரை காப்பதற்குன்னு வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதற்கப்புறம் எதற்கு என்னிடத்துல வருகிறாய்? அப்ப அது காப்பாத்துற வரைக்கும் அவர்கள் காப்பாத்தட்டும், பின்னர் நான் காப்பாற்றுகிறேன்னு தள்ளி போடுவார். அப்ப இதையெல்லாம் நாம நினைத்து கொண்டு இது காப்பாத்தும் அது காப்பாத்தும்னு எதையுமே நம்பக்கூடாது. காப்பவன் சொன்னால் காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். காக்கக்கூடிய இயல்பு யாருக்கு உண்டுன்னா கண்ணன் ஒருவனுக்கே உண்டு. அப்போ ஆகிஞ்சன்யம்ங்கிற தன்மையோடு போகணும். சரி, அது எடுத்து அனன்ய கதித்வம்னு மற்றொரு தன்மை வர வேண்டும். வேறு புகழ் இல்லாமை. இவர் மாட்டேன்னு சொன்னாலும் நான் போய் சரணாகதி பண்ற, அவர் ஏத்துக்கிறதா இல்ல, சரி இவர் வேண்டாம், நான் இன்னொருத்தர் இடத்துல போய் சரணாகதி செய்து கொள்ளுகிறேன்னு சொன்னால் அப்படியும் போகக்கூடாது. உம்மை விட்டால் வேறு எங்கும் செல்லுவதற்கு கதி இல்லை. உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் என்ன திருக்குடந்தை 6வது பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். வந்தாய் போலே வாராதாய் இந்த பெருமானிடத்துல சொல்லி, என்னால் கலைகன் யாரே கலைகன் என்னால் செய்கின்றாய், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன்னு தெரிவிக்கிறார். என்னுடைய துன்பத்தை என்னால போக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. இல்ல வேற யாராவது போக்கடிப்பார்களா? முடியவே முடியாது. அப்ப உன்னாலல்லால் யாவராலும் குறைவேண்டேன், களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மத்திலேன். இதுதான் அனன்ய கதித்வம். நீ துன்பத்தை போக்கினாலும் சரி, போக்கடிக்கவில்லைன்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கும் செல்லுவதாக இல்லை. களை கண், என்னை காப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உறுதியோடு சரணாகதிக்கு போகணும். அனன்ய கதித்வம் என்று அதற்கு பெயர். இந்த 2 தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது மட்டும் போராது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹா கோப்திருத்வ வரணம் ததா கார்பண்யம் ஆத்மநிக்ஷேவே ஷட்விதா சரணாகதின்னு மற்றொரு வாக்கியம் தெரிவிக்கிறது. நாம போய் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுகிறோம்னா 2 தானே முதல்ல சொன்னேன், ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம்னு. ஆனால் அந்த 2 நம்ம இடத்துல வந்து விட்டதுன்னு சொன்னால் இந்த 6ம் தன்னடைய நம்ம இடத்துல வந்துடுமா? எதை போல? உதாரணம் அழகா காட்டுறா. ஒருத்தன் நெல்லு குத்தறான். இந்த காலத்துல நெல்லை கொண்டு போய் அப்படி யந்திரத்துல கொடுத்தா அரிசி வந்துடுறது. அதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யந்திரத்துல நெல்லை விட்டால் நெல்லு தோலெல்லாம் ஒரு பக்கம் போறது, அரிசியா ஒரு பக்கம் வருது. ஆனால் அந்த காலத்துல நெல்லை குத்தணும், உலக்கையால வைத்து உரல்ல போட்டு நெல்லை குத்துன்னு குத்தினால்தான் தோல் போகும், அரிசி வரும். ஆஹா, அப்படி அரிசி எடுப்பதற்காக நெல்லை குத்துறோமா? ஒருத்தன் வேகமா அந்த உலக்கையை வைத்துக் கொண்டு நெல்லை குத்தின்னு இருந்தான், இன்னொருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். எதற்கு இவர் நெல்லு குத்துகிறாருன்னு தெரியவில்லையே. பார்த்தா வேர்த்து விறுவிறுத்து அப்படியே கண்ணுல மேல நெத்தியில உடம்பெல்லாம் வேர்த்து வியர்வையா கொட்டுறது.
நெல்ல அவர் விடாம குத்திண்டே இருக்கார். வேற யாரும் மாத்திக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் ஒருத்தரே நெல்ல குத்தின்னு இருக்கார். வேடிக்கை பார்த்தவன் அருகே வந்து கேட்கிறான், நீ ஏன் நெல்லு குத்துகிறாய், எனக்கு புரியவில்லையே. இப்பொழுது புரிகிறது. தானே அனுமானம் பண்ணி சொல்றான், ஓ, உடம்பெல்லாம் இப்படி வியர்வை பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இப்படி உலக்கைய போட்டு குத்துகிறாயா என்று கேட்டால் எவ்வளவு முட்டாள்தனம். வேர்வை வரணுங்கிறதுக்காக ஒருத்தன் போய் உலக்கையால குத்துவான். இந்த காலத்துல அத மாதிரித்தான் உடல் பயிற்சி யந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. போய் கையை இப்படி ஆட்டு, கையை இப்படி ஆட்டு, இப்படி திரும்பு, அப்படி திரும்பு, இருக்கிற இடத்திலேயே பாதத்தை இப்படி மாத்தி மாத்தி வை. என்னத்துக்கு இதெல்லாம்? என்னமோ காசு கொடுத்து, அதுவும் யாரும் இலவசமா கூட அங்க அனுப்புறது இல்லை. குளிர்சாதன வசதி பண்ணி இத்தனையும் பண்ணி எல்லாம் பண்ணி உள்ள போய் நம்ம காசையே வாங்கி கொண்டு இந்த இடத்துலயே இரு, எங்கும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல அப்படி இப்படி நகர்ந்தால் உடம்பு அப்படியே வசப்பட்டு விடும், உடல் எடையெல்லாம் குறைந்து விடும், எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாலே ஒழிந்து ஒன்னும் ஆகாது. காசு செலவானது மட்டும்தான் மிச்சம். ஆனால் நம்முடைய வேலையை நாமே பார்த்து கொண்டிருந்தால் எவ்வளவு உடல் கட்டுப்பாடோடு இருக்கும். நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்யாத வேலையா? ஒழுங்கா வீதியை சுத்தி கோவிலை சுத்தி பிரதட்சணம் வந்திருந்தாலே நல்லா உடம்பு சரியா இருந்திருக்கும். பிரதட்சணத்துக்கு போகல, போய் ஒரே இடத்துல மாத்தி மாத்தி காலை வைத்துக் கொண்டு நடக்கிறேன் பேர் வழி, அங்க நடந்தால் உடல் எடை குறையுமா? கையை வைத்துக் கொண்டு உலக்கையை குத்தி இருந்தாலோ இல்ல கிரகத்தில் இருந்து கொண்டு மாவரைத்திருந்தாலோ நன்றாக உடல் கொழுப்பு குறைந்திருக்கும். அதை விட்டுட்டு அங்க போய் கையை இப்படி ஆட்டுகிறேன் இப்படி ஆட்டுகிறேன் என்னென்னமோ பண்ணா உடம்பு கொழுப்பு குறையாது, காசு தான் செலவாகும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முட்டாளாக ஒருத்தன் அவன் பார்த்து நீ என்ன வியர்வை பெறுவதற்கா இப்படி போட்டி குத்துகிறாய்னு கேட்டால் இது ஒரு பொருளா? வியர்வை வருவதற்கு எவனும் குத்த போவதில்லை. அரிசி வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உலக்கையை போட்டு குத்துகிறான். ஆனால் பார்ப்பவனுக்கு என்ன தெரிகிறது? ஓ, நிறைய வியர்வை பெருக வேண்டும் போல இருக்கிறது, அந்த வியர்வைக்காகத்தான் இவர் போட்டு குத்துகிறார். வியர்வை பெருகின பிற்பாடுத்தான் இந்த உலக்கையை நாம நிறுத்த வேண்டும் போல இருக்கிறது, குத்துவதை நிறுத்த வேண்டும் போல இருக்கிறதுன்னு ஒருத்தன் புரிந்து கொண்டால் எவ்வளவு முட்டாள்தனம். அதே போலத்தான் சரணாகதி செய்ய வரும் பொழுது நமக்கு இந்த தன்மைகள் எல்லாம் தன்னடைய வரும். ஒருத்தன் உலக்கைய போட்டு வேகமா குத்துற சமயத்துல எப்படி வேர்வை பெறுகிறதோ அது மாதிரி நாம பெருமானிடத்துல சரணம்னு வரக்கூடிய சமயத்திலேயே இப்ப சொல்ல போகிற இந்த 6 தன்மைகள் தன்னடையே வந்துவிடும். ஆகவே இது ஏதோ முயன்று சம்பாதித்து நாம பெற்ற பின்னர் போய் பெருமானிடத்துல போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். சரணம்னு வந்துட்டோம், வந்த சமயத்திலேயே நமக்கு இந்த தன்மைகள் எல்லாம் தன்னடைய வருமா? அப்படி என்ன தன்மைகள்? பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், பெருமானுக்கு எது பிடிக்காதோ அதை தவிர்க்க வேண்டும். இது சாமான்யமா நமக்கே வருமே. நமக்கு மிகவும் பிடித்தவர் ஒருத்தர் இருக்கிறார்னா நம்முடைய மனைவி பிடித்தவன் கணவன், கணவனுக்கு பிடித்தவன் மனைவின்னு வச்சுக்கலாம், காதலன் காதலின்னு வச்சுக்கலாம். அப்போத்தான் அவங்க 2 பேரும் சேர்த்து நெருக்கமா பழக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்? அவளுக்கு பிடித்தது தான் இவன் செய்வான், இவனுக்கு பிடித்ததான் அவள் செய்வா, அவளுக்கு பிடிக்காத இவன் செய்ய மாட்டான், இவனுக்கு பிடிக்காத அவள் செய்ய மாட்டான். அப்ப இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் வந்து விட்டதுன்னு சொன்னாலே ஒருத்தருக்கு பிடிக்காததை இன்னொருத்தர் செய்ய போவதில்லைன்னு உறுதி எடுத்துக்கிறான். ஒருத்தருக்கு பிடித்ததை நான் கண்டிப்பா செய்வேன்னு இன்னொருத்தர் செய்கிறார். அதே போலத்தான் இப்ப நாமும் பெருமானும் சேரப்போகிறோம். பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை அடியேன் செய்கிறேன், அவருக்கு எது பிடிக்காதோ அதை கண்டிப்பா தவிர்த்து விடுகிறேன். இதுதான் முதல் 2 தன்மைகள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். இப்ப பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறேன்னா நிச்சயம் நான் அவருக்கு பிடிச்சது தானே செய்யணும். இது சாமான்யமா லௌகிகமா பார்த்தாலே ஒரு அலுவலகத்துக்கு போறோம், அங்க நான் பணிபுரிய போகிறேன்னு சொன்னால் எஜமானருடைய முதலாளியினுடைய இஷ்டத்துக்கு நான் வேலை செய்யணுமா? என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன். இன்னைக்கு பிடிச்சா வருவேன், பிடிக்கலன்னா வரமாட்டேன். ஆனா 30ஆம் தேதி சம்பளம் கொடுத்துடணும்னா எப்படி கொடுப்பார்? அந்த முதலாளிக்கு பிடித்த மாதிரி வேலை செய்தால் தானே கொடுப்பார். ஒன்று அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். அவர் என்ன வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயம் தவிர்க்கணும். இதை செய்யாதேன்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பா அதுல இருந்து தவிர்க்கணும். அவருக்கு எது பிடிக்காதோ அதை வேற செய்து விட்டு அவருக்கு எது வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தால் நிச்சயம் எனக்கு பயன் வரவே வராது, அவர் கொடுக்கவே மாட்டார், தண்டனை தானே கொடுப்பார். அதே மாதிரி தான் பெருமானிடத்துல சரணம்னு வந்த பிற்பாடும் நான் பாட்டுக்க தீய காரியங்களையே புரிந்து கொண்டு அதர்மத்திலேயே ஊற்றமுடையவனாய் அதர்ம காரியங்களையே புரிந்து கொண்டிருந்தால் அவர் எப்படி ரட்சிப்பார்? அவர் பெருமானிடத்துல சரணம்னு வந்திருக்கிறேன்னா அவருக்கு பிடித்ததை செய்ய வேண்டும், பிடிக்காததை தவிர்க்க வேண்டும். இதாயிடுத்தா ஆகிஞ்சன்யம் அனன்யகதின்னு பார்த்தோம். அது கூடவே ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹா. சரணாகதியில ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. நம் முயற்சியில ஈடுபடவே கூடாது. நான் 4 பிரதட்சணம் பண்ணுகிறேன், பெருமானே நீ கொடுப்பையா? கேட்கக்கூடாது. புஷ்ப மாலையா கட்டி சமர்ப்பிக்கிறேன், கொடுப்பையா? கேட்கக்கூடாது. நான் எது கொடுத்து நீ எதை கொடுக்கிறாய்ன்னு கேட்கவே கூடாது. என்னால கொடுக்கக்கூடிய எதுவுமே தொண்டு தான். ஒரு எஜமானருக்கு ஒரு தொண்டன் எப்படி தொண்டு புரிய வேண்டுமோ
அந்த பாவத்தோடு நான் தொண்டு புரிகிறேனே தவிர இதை வைத்து நீ எனக்கு பயண கொடுன்னு கேட்கக்கூடாது. அது என்ன ஆகிவிடும்? வியாபாரமாகிடும். யாரோ தெருவுல போறான், வியாபாரம் பண்றான், மல்லி புஷ்பம் கொடுக்கணும்னா இவ்வளவு ரூபாய் கொடுத்தா மல்லி புஷ்பம் கொடுப்பார். அது மாதிரி பெருமானிடத்திலையும் வியாபாரத்திற்கு நான் இதை செய்கிறேன், நீ இதை கொடுன்னு கேட்கவே கூடாது. அவர் எனக்கு இயற்கையில தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவரிடத்துல போய் நம்ம கேட்போமா? நம்முடைய கிரகத்துல நம்முடைய தாயார் தந்தையார் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல காசு கொடுத்தா உணவு பெறுகிறோம். ஒரு தாய் நமக்கு உணவு கொடுக்கிறாள்னா தன்னுடைய அன்பால, தாய் அன்பினாலே கொடுக்கிறாள். பையன் இந்த பிள்ளை எனக்கு மீண்டும் உணவெடுப்பான், என்னுடைய வயதான காலத்துல இவன் என்னை பார்த்து கொள்ளுவான்னு எந்த தாயாவது அந்த குழந்தைக்கு உணவளிக்கிறாள், வேண்டியதை செய்கிறாள் அல்லவே? அதே போலத்தான் நம்முடைய எம்பெருமானும் நமக்கு செய்கிறார். அப்ப அவர் நமக்கு செய்யும் பொழுது நான் இதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன்னு நாம தொண்டாக புரியலாமே தவிர இதை வைத்து கொண்டு நீ கொடுப்பதற்கு நான் இதை பிரதியாக கொடுக்கிறேன்னு அவருக்கு எதையும் கொடுக்க கூடாது. அப்போ ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகா, கண்டிப்பா அவர் நம்மை ரட்சிப்பாருங்கிற உறுதி இருக்கணும் வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் யாரை போய் பற்றுகிறேனோ அவரிடத்துல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்னா நகர்த்தவே முடியாது. யார் என்னை கலக்கி அவரெல்லாம் கொடுக்க மாட்டார், நீ வா இந்த தெருக்கோடியில ஒருத்தர் இருக்கார் அங்க போகலான்னு என்னை கூப்பிட்டாலும் வரமாட்டேன், அந்த தெருக்கோடியில இருப்பவரை பார்க்க மாட்டேன், இவர் தான் எனக்கு சுவாமி, இவரை விட்டு நகர மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு நிச்சயம் ரட்சிப்பார் இவருங்கிற அந்த உறுதியோடு இருக்க வேண்டுமா. அதான் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா. கோப்திருத்த வரணம் ததா, நம்பிக்கை நிறையத்தான் இருக்கு, ஆனா அவரிடத்துல சொல்லணுமே. நான் யாரை நம்புகிறேனோ அவரிடத்துல நீதான் என்னை காக்க வேண்டும்னு கேட்கணும். உம்மை தவிர நமக்கு வேறு கதி இல்லை, நீர் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும் என்று வெளியிடணுமா? ஏன் வெளியிடணும்? நான் வெளியிடனா அவருக்கு தெரியாதா? அவர் தான் மனசுக்குள்ளே இருக்காரே. அப்படிப்பட்டவருக்கு நான் வேற தனியா போய் சொல்லணுமா? இப்ப நாம இருக்கோம்னா ஒருத்தர் என்ன நினைக்கிறோம்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. அப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறத அவருக்கு சொல்லணும். ஆனா பெருமான் தான் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு நான் வேற தனியா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன், உன்னை தவிர வேற இடத்துக்கு செல்ல மாட்டேன், ஆகவே நீ தான் என்னை காக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமான்னா சொல்லணும்னு அவர் ஆசைப்படுகிறார். ஏன்னா எத்தனையோ காலம் நம்ம வாயே திறந்து இந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே. அனாதி காலமா பல ஜென்மமா பெருமாள் நம்ம எதிர்பார்க்கிறார். சொல்லுவனா சொல்லுவனா சொல்லுவனா, இவன் என்னுடைய அடியவன் புரிந்து கொண்டு எப்பொழுது வரப்போகிறான் ஆசையை எதிர்பார்க்கிறார். அப்ப அப்படி ஆசைப்படக்கூடிய அந்த சமயத்துல சொல்லணுமா இல்லையா? நித்தியமே அம்மா முகத்துல வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் குழந்தைன்னு சொன்னால் சொல்ல மாட்டான். ஆனா விதேசத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கான், 30 வருஷம் கழிச்சு திருப்பி வரான். அப்படி வந்தவன் ஒரு தாயின் இடத்துல பரிவோடு சொல்லுவனா இல்லையா? அந்த தாய் கலக்கமுற்று இருப்பாள். ஐயோ இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தேனே, இப்ப வந்திருக்கிறானே, வந்தது கூட பெரிய சந்தோஷம் இருக்காது. இன்று இரவே சீட்டு வாங்கியாச்சு கிளம்பி விடுகிறேன்னு சொன்னால் இதுக்கு வராமே இருந்திருக்கலாம். வந்துட்டு வேற இன்று இரவே பிரிந்து போகிறேன்னு கேட்டா தாயால தாங்க முடியாது. அப்ப அந்த தாயினுடைய கவலையை போக்குவதற்கு என்ன செய்யணும்? ஒன்று கவலை வேண்டாம், நான் இனி நிரந்தரமா இங்கேயே வந்துட்டேன், உன்னை விட்டு எங்கும் போவதில்லை, நீ தான் என்னை பாதுகாக்கணும், உன் கையால தான் நான் சாப்பிட போறேன், நீ உணவு கொடுத்தாதான் நான் சாப்பிட போகிறேன் என்று அந்த தாயின் இடத்துல இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொன்னால்தான் அந்த தாய்க்கு அலாதியான அன்பு ஏற்படும். பரவாயில்லையே, 30 வருஷம் பிரிந்திருந்தால் கூட என்னிடத்துல பாசம் இவனுக்கு போகவே இல்லையே, என்னிடத்துல நீ கொடுத்தாதான் உணவு உண்பேன்னு சொல்லுகிறான்னா எவ்வளவு அன்பு என்னிடத்துல இருக்கு அப்படின்னு அந்த தாய்க்கு எவ்வளவு உகப்பு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இதே போலத்தான் எம்பெருமானும் உகக்கிறான். இவன் பல ஜென்மங்களாக வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வராமல் கை நழுவி போனவன் இன்று நம்மிடத்துல கேட்கிறானே என்று அதை கேட்டு சந்தோஷப்படுவாராம். பெருமானுக்கு சந்தோஷம் விளைவிப்பதுன்னு ஜீவாத்மா செய்யணும், அவருக்கு இது சந்தோஷத்தை கொடுப்பதுங்கிறதுக்காக நான் செய்ய வேண்டும். அப்ப கோப்திருத்த வரணம், பெருமானே உன்னை தவிர எங்கும் செல்வதாக இல்லை, ரட்சிப்பவர் நீதான் அவரை கேட்க வேண்டுமா. அப்ப சரணாகதிக்கு இதெல்லாம் தன்மைகள். ஒருத்தன் சரணம்னு வருகிறான்னா அவன் இதை போலாம் இருந்து கேட்க வேண்டும். ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே, கிருபணனுடைய தன்மை. கிருபணம் அதுதான் ஆகிஞ்சன்யம்னு சொன்னமே, கையில ஒன்றும் இல்லைங்கிறத, அந்த கார்பண்யம்னு அதைத்தான் சொல்லப்படுகிறது. கிருபணன் தீனனா இருக்கணும். நான் ரொம்ப வாட்ட சாட்டமா இருந்துட்டு என்ன நானே பாதுகாக்கிறேன், நீ கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போ என்றெல்லாம் இருக்கக்கூடாது. சில பேரெல்லாம் இருப்பா, பெருமாளை அவர் எனக்கு உதவி புரிந்தாலும் புரியாட்டாலும் நான் எனக்கு அவருக்கு இடத்துல ஒண்ணும் இல்லை, நான் பாட்டுக்கு என் காரியத்தை பார்க்கிறேன் என்று இப்படி சொல்லுவா. அப்படி இருக்கக்கூடாது. இவர் தான் நமக்கு, இவரை தவிர வேறு யாரும் இல்லைன்னா இவர் கொடுத்தாலன்றி நாம எங்கும் எதையுமே பெற முடியாது என்று அவரை எதிர்பார்த்து கொண்டு அவர் இறக்கப்படத்தக்க நிலையில இருக்கணும். அவர் இறக்கப்படத்தக்க நிலையில இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப ஒன்றுமே என்னிடத்துல இல்லை, வெறும் குற்றம் குறைகள் தான் இருக்கிறது என்று அப்படி பெருமானிடத்துல தன்னுடைய நைச்சியத்தை பாவிக்கணும்.
நான் எவ்வளவு தவறுகள் புரிந்திருக்கிறேன், யாருமே என்னை ஏத்துக்க மாட்டா. அதைத்தான் மதுரகவி ஆழ்வார் சொன்னாரே, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். ஆச்சாரியனான நம்மாழ்வாரிடத்துல சரணாகதி பண்ணும் பொழுது மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், நான் எப்படி நம்மாழ்வாரிடத்துல ஆட்பட்டேன் தெரியுமா? இப்படித்தான் சொன்னேன், எல்லாரும் யாராக இருந்தாலும் என்னை பார்த்தா இயேசுவர்கள், நன்மையாள் மிக்க நான்மறையாளர்கள், நல்ல 4 மறைகளையும் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் என்னை பார்த்தா இகழ்வர்களாம். சீச்சி, இவரெல்லாம் கிட்டக்கவே சேர்க்கக்கூடாது, இவரை கண்ணால பார்ப்பது கூட பாபம், அவ்வளவு பாவங்களை புரிந்திருக்கிறாரே இவர் என்று என்னை கைவிட்டு விடுவார்கள் அவர்கள் எல்லாம். ஆனா அப்படிப்பட்ட என்னையும் நம்மாழ்வார் அன்றோ என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை கொடுத்து அருள் புரிந்திருக்கிறார். அப்ப நம்மாழ்வார் அருள் நமக்கு பெறுவதற்கு மதுரகவி ஆழ்வார் என்ன செய்தார்னா, மத்த யாரும் எனக்கு காப்பவன் இல்லை, நீதான் என்னை காப்பவன் என்று உறுதி கொண்டவராய் அந்த இறக்கப்படத்தக்க நிலையில இருந்தாரா, அதத்தான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. பெருமான் நம்ம இடத்துல இறங்கணும், அந்த அளவுக்கு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பெருமானிடத்துல சொல்லி கொண்டு, நிச்சயமா நம்ம இடத்துல குற்றங்கள் உண்டு, அதுல சந்தேகமே வேண்டாம். இல்லையே, இந்த ஜென்மத்துல நான் ரொம்ப நேர்மையாகத்தானே இருந்திருக்கிறேன், நான் ஒன்னும் பிறத்தையாருடைய சொத்துல ஆசை கொள்ளவில்லை, பொய் சொல்லவில்லை, என் குடும்பம் என்னுடைய வருமானம் இதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன், இப்ப நேர்மையாகத்தானே வாழ்ந்தேன், ஏன் நான் இல்லாத குற்றங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டும்னு கேள்வி வரும்னா, அந்த கேள்விக்கு பதில், இந்த ஜென்மத்துல செய்யவில்லை என்றாலும் பல ஜென்மங்கள் உருண்டு ஓடின, இதற்கு முன்னாடி பல 100 ஜென்மங்கள் 1000 ஜென்மங்கள் போயிருக்கேன், அதுலெல்லாம் நிச்சயம் பல தவறுகளை புரிந்திருக்கிறேன். அந்த தவறுகள் புரிந்திருப்பதனால தான் இப்ப பிறவியே வந்திருக்கிறது. நான் மட்டும் தவறே புரியவில்லை, நேர்மையாகவே நடந்தேன்னு சொன்னால் பெருமாள் இங்கெல்லாம் வைக்கவே மாட்டார். அடுத்து இந்த லோகமே வேண்டாம், நீ மேலான உலகத்துக்கு வந்து விடுன்னு அழைத்து கொண்டு போய் விடுவார். எப்ப அழைத்து கொண்டு போகவில்லையோ, இன்னும் இங்க பிறந்து கொண்டிருக்கிறோமோ, நிச்சயம் நம்ம இடத்துல தவறுகள் உண்டு. ஆகவே அந்த தவறுகளை பெருமானிடத்துல சொல்லி, நீ இறங்கவில்லை என்றால் இறங்குவதற்கு வேறு யாருமே இல்லை, நீ இறங்கி விட்டால் இன்னொருத்தர் இறங்க வேண்டாம். இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது, துவை ரக்ஷகைக்க கிம் அன்னைஹி ரக்ஷகைஹி துவைச்ச அரக்ஷகைஹி கிம் அன்னைஹி ரக்ஷகைஹி. வேதாந்தாச்சாரியர் கேட்கிறார், பெருமான் நம்ம காக்கிறேன்னு வந்து விட்டால் இன்னொருத்தர் நம்மை காக்க வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பெருமானே காக்கிறேன்னு வந்து விட்டாரே, அவரை விட இன்னும் மேலானவர் யாருமே இல்லை. அப்ப அவர் காக்கிறார்னு சொன்னால் இன்னொருத்தர் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒருவேளை அவர் காக்க போவதில்லைன்னு கைவிட்டு விட்டார், பெருமாள் கைவிட்டுட்டார், நான் காக்க போறதில்லைன்னு கைவிட்டுட்டார்னா வேற யாருமே நம்மளால காக்க முடியாது. நம்மை காப்பதற்கு அவரை தவிர இன்னொருத்தர் இல்லை, எந்த தேவதையாலும் நம்மை காக்க முடியாது. ஆக காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான்கிறத புரிந்து அவன் நம்மை காக்க வேண்டும்ங்கிற அந்த நிலையை உணர்ந்து இறக்கப்படத்தக்க நிலையில இருக்க வேண்டும். இறுதியாக ஆத்ம நிக்ஷேபம், நம்மையே பெருமானிடத்துல ஒப்படைத்தல். நான் என் முயற்சியில ஈடுபட போறதில்லை, உம்மிடத்துல அப்படியே அடைக்கலம் புகுந்து உமக்கு கீழே இருக்கிறேன். தான் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லேன் இறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உன்னுடைய திருவடிக்கீழே இருக்கிறேன். ஏன் சுவாமி திருவடியை விட்டு 2 அடி நகரக்கூடாதான்னா, நகர்ந்தா புத்தி ஏதான அங்க இங்கேன்னு போகலான்னு ஆசை வந்துடுத்துனா என்ன பண்றது? திருவடிக்கு அடியிலேயே இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதை போலத்தான் நாமும் இந்த நாமாகிற ஜீவாத்மாவை பெருமானிடத்துல ஒப்புவித்து, இனி உன்னாலல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன்னு இருக்க வேண்டும். இதெல்லாம் சரணாகதிக்கு உண்டான தர்மம். ஏது இது என்று ஏதோ பரத்வாஜ ஆசிரமம்னு தலைப்பு போட்டிருக்கிறதே, ராமாயண உபன்யாசத்தை தான் நாமும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இடையில சரணாகதிங்கிறத பத்தி இவ்வளவு விளக்கமா பார்த்து கொண்டிருக்கிறோமேன்னா, ராமாயணம்னு சொன்னாலே சரணாகதி சாஸ்திரம். விபீஷண சரணாகதின்னு நேற்றைய தினம் சுருக்கமா அனுபவித்தோமே, அந்த சரணாகதிங்கிற அந்த சொல்லுக்கு எவ்வளவு பெருமைகள் உண்டு, எப்படி சரணாகதி செய்ய வேண்டும், இதையெல்லாம் நம்ம உணரணும். சரணாகதிங்கிறது ரொம்ப சுலபம், யாருமே செய்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். இவ்வளவு சுலபமா இருக்கே தவிர உள்ளுக்குள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே அதை சற்று விளக்கமாக அனுபவிக்க வேண்டும்னு விண்ணப்பித்தேன். இதெல்லாம் பூரணமாக முழுக்க இருந்தது விபீஷண இடத்துலயும். இதற்கு முன்னாடி பல சரணாகதிகள் இருப்பினும் விபீஷணன் செய்த சரணாகதியில தான் இது ரொம்ப முழுவதுமாக இந்த தன்மைகள் எல்லாம் நன்றாக அமையப்பெற்று சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த விபீஷணன் ராமனை தவிர நமக்கு வேறு யாரும் புகழ் இல்லை என்று உறுதி கொண்டவனாய் தன்னையே ராமனிடத்துல ஒப்புவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்து சேர்ந்தான். தன்னுடைய மக்கள், மனைவி, உற்றார்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் துறந்து ராமனுடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் என்று ராமனிடத்துல வந்து சேர்ந்தான்.
ஆக இது எல்லாமே அந்த தன்மைகள் எல்லாம் அவனிடத்துல ஒரு சேர இருக்க பெற்று விபீஷணன் வரவே ராமனும் ரொம்ப ஆனந்தமாய் அந்த விபீஷணனை ஏற்றுக்கொண்டான். 2 கதைகளை சொன்னான். சுக்ரீவன் ஆக்ஷேபித்தானா, இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். ஏன் அப்படி மன்றாடினான் என்னால் சரணாகதர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் இருவருக்கும் இருந்தன. சுக்ரீவனுக்கும் அதே எண்ணம் தான், ராமனுக்கும் அதே எண்ணம் தான். புரியவில்லையேன்னா ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். சுக்ரீவனை இப்ப ராமன் சரணாகதி பண்ணியிருக்கிறார். லோகநாத புரோபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று லக்ஷ்மணர் வந்து சொன்னா போலே சுக்ரீவனத்தனை இப்ப சரணடைந்து நீதான் எப்படியாவது வானர சேனையை அனுப்பி லங்கைக்கு போய் ராவணனை முடித்து சீதையை பெற வேண்டும்னு சுக்ரீவனத்தனை நாடி இருக்கிறார் ராமன். ஆகவே இப்ப சுக்ரீவனிடத்துல சரணாகதி செய்திருப்பவர் ராமன். அதனால ராமனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. இந்த ராட்சசன் ராமனுடைய உயிரையே எடுத்து விட்டா என்ன பண்ணுவது? ஆகவே அவனை சேர்த்து கொள்ளவே கூடாது. ராமனுக்கு எவ்வளவு அபராதம் புரிந்திருப்பவன் அந்த விபீஷணன். ராவணன் அவனுடைய மனைவியை தூக்கி சென்றிருக்கிறான். அவனுடைய சகோதரனா இருக்கக்கூடிய விபீஷணனை போய் ஏற்றுக்கொள்வதா? கூடவே கூடாது. அவனை விரட்டி அடிக்கணும், அவனை மரண தண்டனை கொடுத்து அவனை நம்ம இடத்துல சேர்க்க கூடாதுன்னு சுக்ரீவன் அவ்வளவு துடித்தானேன்னா, தன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கக்கூடிய ராமனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சுக்ரீவனுக்கு கவலையாம். சரி, ராமன் கவலைப்படுகிறாரேன்னா அதே தர்மம் தானே ராமனுக்கு. இப்ப ராமனே ஒரே கத்தின்னு தான் விபீஷணன் வந்திருக்கிறான். அந்த விபீஷணனை எப்படி கைவிட முடியும்? ஒரு வானரமா இருக்கக்கூடிய சுக்ரீவனே தன்னை நாடி வந்த ராமனை விடமாட்டேன்னு சொன்னால் அவருக்கு ஆபத்து வருவதற்கு நான் ஒரு காலம் சகிக்க மாட்டேன்னு சுக்ரீவன் அவ்வளவு துடிக்கிறான்னு சொன்னா ராமன் துடிக்க மாட்டாரா? தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய விபீஷணனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அந்த விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ராமன் துடித்தார். 2 கதைகளை சொன்னாராம். ஒன்று புறாவினுடைய கதை, ஒன்று குரங்கினுடைய கதை. 2 கதைகளை சொல்லி இந்த புறா பண்ணினதை கூட நான் பண்ணக்கூடாதுன்னு நீ தடுக்கிறாயே, ஒரு வானரம் செய்ததை கூட இன்னொரு வானரமா இருக்கக்கூடிய நீ செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாயேன்னு எடுத்து சொல்லுகிறார். அப்படி 2 புறா, ஆண் புறா பெண் புறா சேர்ந்து காட்டில வசித்து வந்தன. ஒரு வேடன் போனான். அப்படி போய் எங்கேயுமே அவனுக்கு இறை கிடைக்கல. அன்னைக்கு அவனுடைய நேரம் எங்கு சென்று பார்த்தாலும் வேட்டையாடுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஓய்ந்து போய் அப்படியே வந்து ஒரு மரத்தடியில அமர்ந்தான். அங்க ஓஹோன்னு மழை கொட்டித்து, கிரகத்துக்கும் போக முடியாமல் மழைக்கு அடியிலேயே தங்கினான். அப்பொழுது அங்க 2 ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அது அப்படியே பேசி கழித்து கொண்டிருந்தன. இவன் பார்த்தான், இந்த புறாவாவது இருக்கே, இதை அடித்து சாப்பிடுவோம்னு நேர பெண் புறாவை நோக்கி அம்பை எய்தான். பெண் புறா கீழே விழுந்தது. அதை பிடித்து கொண்டு கையில வைத்துக் கொண்டிருக்கிறான். மேல ஆண் புறா அப்படியே தவிக்கிறது. ஐயோ, இந்த பெண் புறாவை பிடித்து விட்டானு, என்ன செய்வதுன்னு புரியவில்லையேன்னு மிகுந்த பதபதப்போடு துடித்து கொண்டிருந்தன அந்த புறா. சரி, இவன் கிரகத்துக்கு போகலாம், புறா கிடைத்து விட்டது, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்ங்கிறதுக்கு போனால் போறதுக்குள்ள மழை பிடித்து கொண்டது, போக முடியவில்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தான். இந்த மரத்தடியிலே தங்கி விடுவோம்னு மரத்தடியிலே தங்கினானா. எந்த இடத்துலன்னா, எங்க இந்த புறாக்கள் கூடு கட்டி வசிக்கின்றனவோ அந்த மரம், அந்த மரத்தடியிலே அவன் தங்கினான். தங்கி ஒரே குளிர் ஏற்பட்டு அவன் நடுங்க ஆரம்பித்தான். அப்பொழுது மேல இருக்கக்கூடிய ஆண் புறா பார்த்தது, கீழே இருக்கக்கூடிய பெண் புறா பேசித்து, இவன் நம்முடைய கிரகத்துக்கு வந்த விருந்தாளி. ஆண் புறாவே, இவன் ஏதோ என்னை பிடித்து கொண்டு விட்டான், எதிரின்னு பார்க்காதே, நம் கிரகத்தை நோக்கி வந்திருக்கிறான். கிரகத்துக்கு வந்திருக்கிறவனை நாமத்தான் ஆதரிக்கணும். மேலும் அவன் சரணாகதி வேற செய்தவன், ஏன்னா வேற எங்கும் புகழ் இல்லைன்னு இந்த மரத்தடியே நமக்கு தஞ்சம்னு வந்திருக்கிறான்னா, அப்ப நம் இருப்பிடத்தை நோக்கி நாமே காக்க வேண்டும்னு வந்திருக்கிறான். இவனை காப்பது நம் பொறுப்பு. நீதான் எப்படியாவது இவனுக்கு இந்த குளிரை போக்க வேண்டும், இவனுக்கு எந்த பயம் இல்லாதபடி இங்கு இருப்பதற்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும்னு சொல்ல, சரின்னு ஆண் புறா புறந்து போய் அங்க இங்கன்னு பறந்து அப்படியே அந்த கொல்லிக்கட்டைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்க நெருப்பு மூட்டி இவனுக்கு அந்த உஷ்ணம், நெருப்பு தகதகான்னு எரியிற சமயத்துல அந்த குளிரெல்லாம் போய் இவன் நன்னா இருக்கட்டும்ங்கிறதுக்காக மூட்டி கொடுத்ததான். சரி, அடுத்து பார்த்தான் வேடன், ரொம்ப பசிக்கிறதே, என்ன செய்யலான்னு அந்த பசி வருத்தத்துல அவன் மயங்க, உடனே ஆண் புறா பார்த்ததான், இவனுக்கு உணவிட வேண்டியது நம்முடைய கடமை, என்ன செய்யலாம், தானே அந்த நெருப்புல குதித்து அப்படியே அது உணவாகி போகும், நம்மையே அவன் உண்டு உண்டு அவன் சந்தோஷப்படட்டும்னு அந்த ஆண் புறா கீழே விழுந்து பிராணனையே விட்டதா அந்த நெருப்புல குதித்து. அப்ப இதை சொல்லி சாமானியப்பட்ட ஒரு புறா தன்னுடைய இருப்பிடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் ஒதுங்கினான்கிறதையே தன்னை சரணாகதி செய்திருப்பவன் நினைத்து கொண்டு தன் உயிரையும் கொடுத்து அப்படி அது காத்திருக்கிறது, அந்த வேடனை ரட்சித்திருக்கிறதுன்னா உயிரையே கொடுத்து ரட்சித்தது அது. ஆனா இங்க பாரு, சீதையை அவன் எடுத்து கொண்டு போனான், ஆனால் நான் இன்னும் உயிரை கொடுக்கலையே. அப்படி சீதையை எடுத்துக்கொண்டு போனாலும் அவன் மறுபடியும் நம்மிடத்தை நோக்கி வந்திருக்கிறான்னா அவனை காப்பதுதான் நம் பொறுப்பு.
அங்க இவன் உயிரை கேட்கல, என்னை ஏற்றுக்கொள்ளதானே கேட்கிறான், அவசியம் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுக்ரீவனுக்கு எடுத்து உரைத்தார். அடுத்து ஒரு குரங்கினுடைய கதை. அந்த குரங்கு அப்படி காட்டுல சஞ்சரித்து கொண்டிருந்தது. ஒரு மனுஷன் போய் கொண்டிருந்தான். பின்னாடியே ஒரு புலி துரத்தி கொண்டு வந்தது. புலி துரத்தி கொண்டு வந்தால் இந்த மனுஷன் அப்படி இங்கும் அங்கும் ஓடி போய் பார்த்தால் எங்க ஓடுவதுன்னு தெரியாமல் ஒரு மரத்துக்கு மேல ஏறி போய் அமர்ந்தான். புலிக்கு அப்படி மரம் ஏற தெரியாதான், அது கீழே ஓடி வேகமா பாயுமே தவிர மரத்துக்கு மேல ஏறி அப்படி பாய்ந்து பிடிப்பதுங்கிறது அதற்கு தெரியாதது ஒன்று. அதனால புலி கீழே காத்துன்றது. மேல ஏறினவன் வராமையா போவான், வரட்டுங்கிறதுக்காக சுத்தி சுத்தி மரத்துக்கு கீழே நின்று கொண்டிருந்ததான். மேல போனவன் சற்று நேரம் அப்படி சரி தப்பித்தோம்னு பார்த்தால் அருகேயே ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, புலியினுடைய வாயிலிருந்து தப்பி குரங்கினுடைய வாயிலும் அகப்பட்டு கொண்டோம் போல இருக்கிறதேன்னு பயந்து நடுங்கினான். குரங்கு சொல்லித்து, ஒன்னும் கவலை வேண்டாம், எப்ப நீ என்னுடைய வாசஸ்தானம் இருப்பிடத்தை நோக்கி வந்திருக்கிறாயோ உன்னை காக்க வேண்டியது என் பொறுப்பு, உன்னை ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன், நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், எங்கேயே இருக்கலாம், அந்த புலி போன பிற்பாடு நீ இறங்கி போகலாம் என்று அந்த குரங்கு பேசித்தான். குரங்கு பேசுகிறதுங்கிறது ஆச்சரியம், ஏதோ நம்மை காக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு பேசுகிறது. சற்று சுதாரித்து கொண்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்படியே இருந்தான். இரவு பொழுது வந்தது. குரங்கு அப்படியே தூங்க ஆரம்பித்தது. அப்ப இந்த புலி அந்த குரங்கு இடத்துல, அதாவது புலி மனுஷன் இடத்துல பேசித்தான், நீ எப்படியாவது அந்த குரங்க கீழே தள்ளி விட்டுடு, நீ வேண்டாம், உன்னைத்தான் உணவா சாப்பிடணும்னு பார்த்தேன், சரி ஏதோ நீ மேல போயிட்ட, குரங்கு இருக்கு, குரங்கு மாம்சம் நன்னா இருக்கும், நான் அதையே சாப்பிட்டுட்டு போய்க்கிறேன், நீ குரங்க கீழே தள்ளி விடு, அது சொல்றதையெல்லாம் நீ நம்பாத, அது குரங்கு எப்படியாவது உனக்கு இம்சையை செய்து விடும், அதனால உனக்கு கெடுதல் வந்துடும், பேசாம நீ குரங்க தள்ளி விட்டாய்ன்னு சொன்னால் நான் அதை சாப்பிட்டு கொண்டு என்னுடைய பசி அடக்கி கொண்டு போயிடுறேன், நீ தப்பித்து போகலாம் என்று பேச்சு கொடுக்க இவனும் மதி மயங்கினான். மதி கெட்டு குரங்கு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி காக்குறேன்னு சொல்லியிருக்க, அதையும் நம்பாமல் இவனுக்கு குரங்கு புத்தி, உண்மையில குரங்குக்கு குரங்கு புத்தி இல்லை, இவனுக்கு குரங்கு புத்தி வந்து புத்தி மாறித்து, ஓ இந்த குரங்கை தள்ளி விட்டா நாம தப்பிச்சிடலாம் போல இருக்கேன்னு குரங்கை பிடிச்சு கீழே தள்ளி விட்டான். அது டொப்புன்னு கீழே விழுந்தது. அதுக்கு சற்று பயம் இருந்தாலும் புலி அது கிட்டே வந்து பேசித்து, ஒன்னும் பயப்படாதே, எனக்கு குரங்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, குரங்கு மாம்சத்தை போய் நான் சாப்பிடறதா, என்னுடைய பெருமைக்கு மனுஷன் மாம்சம் தான் அது உகந்தது, உனக்கு அவனை பத்தி தெரிவிக்கணும், நீ என்னத்தான் அவனை காக்கணும்னு பார்த்தாலும் மனுஷனுடைய புத்தி அதை போல கிடையாது, அவனுடைய புத்தி சஞ்சலம், அப்படி மாறிக்கொண்டே இருக்கும், அவனை போய் இன்னும் பெருசா மதித்து நீ காக்கிறேன் கீக்கிறேன்னு பதில் சொன்னாயே, விட்டுடு, இப்ப உன்னை விட்டுடுறேன், மேல போய் இந்த தடவை கண்டிப்பா அவனை தள்ளிவிட வேண்டும் என்று அந்த குரங்கு இடத்துல சொல்ல குரங்கு சாமர்த்தியமா பேசிட்டு, ஆமாமா நான் கூட அவனை நம்பி எவ்வளவு கெட்டு போனேன் பாரு, நீதான் மிகுந்த நல்ல ஒரு புலியா இருக்க, உன் பேச்ச கேட்கிறேன், அவசியம் மேல போய் அவனை தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு மேல விடுவிடுன்னு குரங்கு வந்தது. இப்ப மனுஷனுக்கு இன்னொரு பயம் ஏற்பட்டது, கிரி ஏற்பட்டது. ஏற்கனவே புலியின் இடத்துல தப்பித்தோன்னு பார்த்தால் இப்ப குரங்கு அது நம்ம காக்கிறேன்னு வேற சொல்லிட்டு, அப்படி சொன்ன குரங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டேனே, அதனால வேற என்ன நமக்கு பாதிப்பு வர போறதோன்னு தெரியலையேன்னு பயந்து நடுங்க மேலே வந்த குரங்கு சுதார அதை ஆஸ்வாசப்படுத்தி, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நீ மாறினாலும் நான் மாற மாட்டேன், என்னுடைய மனது சற்றும் மாறாது, புலியினிடத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக 2 வார்த்தையை சொன்னேனே தவிர நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணி இருக்கிறாய், என்னையே புகழ்னு நம்பி வந்திருக்கிறாய், உன்னை எப்படி நான் கைவிடுவேன், விடமாட்டேன், நீ இங்கேயே இருக்கலாம்னு போய் மனிதனிடத்துல சொல்ல அப்ப அந்த மனுஷன் சுதாரித்து கொண்டு அங்கே இருந்தான். ரொம்ப நேரம் புலி காத்து கொண்டிருந்து பின்னர் அது போனது, பின்னர் மனிதன் இறங்கி தப்பித்து போனான்ங்கிறது சரித்திரம். இதை எடுத்து சொல்லி ஒரு குரங்குக்கே தன்னை நாடி வந்தவனை காக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கிறதே, சுக்ரீவா நீ அரசன், குரங்குகளுக்கெல்லாம் அரசனா இருக்கக்கூடிய உனக்கு இந்த புத்தி இருக்க வேண்டாமா, அவன் வேறு யாரோ புகழில்லைன்னு நம்மையே புகழாக வந்திருக்கிறான், அப்படிப்பட்ட விபீஷனை எப்படி கைவிட முடியும், நாளைக்கு ஒருவேளை நான் கைவிட்டேன்னு சொன்னால் காட்டுக்கு திரும்பி போயிடுவேன், ராவணன் அழிப்பது ஒரு சமாச்சாரமே இல்லை, முடிச்சுடுவேன், சீத்தையை பெற்று விடுவேன், அயோத்திக்கு திரும்பி விடுவேன், ஆனால் என்னுடைய குலகுரு வசிஷ்டர் கூட்டு உட்கார வச்சு விசாரிப்பார், ராமா நீ காட்டுக்கு போனாயாமே என்ன நடந்தது சொல்லுன்னு எல்லாம் விசாரிப்பார். அப்ப நான் சொல்லுவேன், விபீஷணன் ஒரு அரக்கன் வந்தான், உன்னை தவிர வேறு கதி இல்லை, ராமா சரணம் அபயம் என்று கூக்குரலிட்டு கொண்டு ரொம்ப இரக்கத்தக்க நிலையில வந்து சேர்ந்தான். ஆனா அவன் ராட்சசனா இருக்கானே, அதுவும் ராவனுடைய தம்பியா இருக்கானேன்னு பார்த்து ரொம்ப கோபமா உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு கைவிட்டு விட்டேன்னு சொன்னேன் என்று போய் வசிஷ்டரிடத்துல சொன்னால், ராமா இவ்வளவு பெரிய தவறான காரியத்தை புரிந்து விட்டாயே, இக்ஷ்வாகு குல தர்மமே மாறிவிட்டதே, நம்முடைய தர்மம் என்ன, சரணம்னு வந்தவர்களை ஒரு காலம் கைவிடக்கூடாது, அவன் தீயவனாக இருப்பினும் அவனை கைவிடவே கூடாது, நீ இப்படி தர்மத்துக்கு மாறாக நடந்து கொண்டு விட்டாய், கைகேயி சொல்லி நீ 14 வருஷம் சிறைவாசம் போனாய்,
வனவாசம் போனாய். இப்ப நான் சொல்றேன், நீ மீண்டும் 14 வருஷம் வனவாசத்துக்கு போக வேண்டும். நீ செய்த குற்றம் பெரிய குற்றம், இதற்கு தண்டனை இதுதான். வசிஷ்டர் என்ன மறுபடியும் அனுப்புவார். ஏற்கனவே ஒரு 14 வருஷம் என்னால வனவாசத்துல இருந்து பட்ட பாடு போரும், இன்னொரு தடவை அந்த மாதிரி தவறு புரிவதாக நான் இருக்கவே இல்லை. ஆகவே நிச்சயம் விபீஷணனை ஏற்றுக்கொண்டுதான் ஆவேன் என்று சொல்ல, அப்பொழுதும் சுக்ரீவனுக்கு பயம் வந்ததாம். ஒன்றுமில்ல, உம்முடைய பிராணன், உம்முடைய தேகம், உன்னுடைய திருமேனிக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டால் தாங்க முடியாதேன்னு சொல்ல, ராமன் அற்புதமா தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துமா போலே ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேன தான் ஹன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. ஏன் கலங்குகிறீர்? நம்முடைய வீரம், நம்முடைய அந்த தைரியம், நம்முடைய பலம் என்ன நமக்கு தெரியாதா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தீயவர்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். பிசாசு கூட்டங்களோ அரக்கர்களோ மத்துமுண்டான பகைவர்கள் யாராக இருப்பினும் எல்லாரும் ஒன்று சேரட்டும். நான் ஒருவனாகவே இருந்து அத்தனை பேரையும் சமாளிப்பேன். என்னுடைய மொத்த பலமும் வேண்டாம். இத்தனை பேரையும் எதிர்த்து தவிடுபடியாக்குவதற்கு என்ன வேண்டும்னா அங்குல் யக்ரம், விரல் நுனி, நகம் போரும் என்று சாதித்தாராம். ஒரு நகத்தை வைத்துக் கொண்டே இத்தனை பேரையும் முடித்து விடுவேன்னு ராமன் சொன்னான். எதை நினைத்து கொண்டுன்னா நரசிம்மாவதாரம். அந்த விரல் நுனியினாலத்தான ஹிரண்யகசிபுவை முடித்து கிழித்து அந்த பிரஹ்லாதங்கிற சிறுவனை ரட்சித்தான். பள்ளியிலோத வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை தணல் வழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுரம். திருவல்லிக்கேணியில தெள்ளிய சிங்கர் தெளிசிங்க பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். ஒரு குழந்தைக்காக தூணிலே ஆவிர் பவித்து தன்னுடைய நகத்தை வைத்து அந்த ஹிரண்யகசிபுவை கிழித்து பகைவர்களை போக்கினாரா அல்லவா? அதை போலத்தான் இப்ப ராவணம் நினைவுபடுத்தி கொண்டு முன் அவதார ஞாபகம் வந்து கொடுத்தான். சுக்ரீவனை எப்படியாவது அவனுக்கு சமாதானப்படுத்தணும், அவனுக்கு நல்ல உறுதி ஏற்படுத்தணும். ஆகவே என்ன சொல்றதுன்னு பார்த்தார். நாமத்தான் முன்னாடி நரசிம்மாவதாரம் எடுத்து பகைவர்களை ஓட்டினோம். ஆகவே விரல் நுனி போரும் சுக்ரீவா, என்னுடைய விருப்பத்தினாலேயே அனைத்து நான் நடத்தி விடுவேன் என்று சொல்ல, அப்பொழுது சந்தேகித்தாராம். ஹரிகணேஸ்வர என்ற சொல் ஆச்சரியமான ஒரு சொல் அங்க உபயோகித்தார் ராமர். என்ன அர்த்தம்னா, நான் விருப்பம் வைத்தேனோ நீ இப்போ குரங்கு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறாய். ஹரிகணம் குரங்கு கூட்டம், ஈஸ்வர குரங்கு கூட்டம் வானரங்களுக்கே தலைவன் ராஜாவான் இருக்கிறாயே. யாருடைய விருப்பம்? நாம் பார்த்து வாலி வதை செய்யப்படட்டும், சுக்ரீவன் ராஜ்யத்தை ஆளட்டும்னு சங்கல்பித்தேனோ, இன்று நீ ராஜாவாக அமர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே என்னுடைய சங்கல்பத்தின் பேரிலேயே அனைத்தையும் நான் நடத்தி விடுவேன், ஒன்றும் கவலை வேண்டாம்னு சொல்ல, சரி என்று சுக்ரீவனம் ஆமோதிக்க, நீயே போய் அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்ல, இவனும் போய் அவனை அழைத்து கொண்டு எங்களில் ஒருவராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்ல, ஆனந்தப்பட்ட விபீஷணனை ஆற தழுவிக்கொண்டார். பரதனுக்கு எப்படி உன்னுடைய திருவடிகள் அவனுடைய தலையில சூட்டினாயோ அதே போல உன்னுடைய திருவடிகள் நம் தலையிலும் வைக்க வேண்டும்னு பிரார்த்திக்க, விபீஷணாழ்வானுடைய திருமுடியிலே ராமன் தன்னுடைய அழகான பாதுகைகள் திருவடிகளை வைக்க சந்தோஷப்பட்டார் விபீஷணன். விபீஷண சரணாகதி முற்றிற்று. நேற்று சொல்ல வேண்டிய சரித்திரத்தை தான் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். இனி மேற்கொண்டு கதை எப்படி நகர்ந்ததுன்னு பார்க்கணும். அந்த விபீஷணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும். என்ன இருந்தாலும் அவன் அரசன் அல்லவா, ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு அந்த ராஜ்யம் இல்லாமல் இருப்பதுங்கிறது பெருத்த ஒரு தாழ்ந்த நிலை. ஒரு அரசனுக்கு அந்த மாதிரியான ஒரு தாழ்ச்சி, ஒரு தாழ்வு வரக்கூடாதே. அதனால இவனுக்கு அந்த உயர்வை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக லங்கா ராஜ்யம் இனி உனக்குத்தான் அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணாராம். சமுத்திர கரையிலேயே அப்படியே அங்கிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அவன் அழகா உட்கார வைத்து, இந்த லங்கையினுடைய ராஜ்யம் இனி உனக்குத்தான் அங்கேயே முடிசூடி பட்டாபிஷேகம் செய்வித்தார் விபீஷணனுக்கு ராமன். என்ன தைரியம் இருக்கணும்! இன்னும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கே போகல, லங்கையில ராவணனை சந்திக்கவே இல்லை, அவனோட யுத்தமே இன்னும் ஆரம்பிக்கவில்லை. என்ன முடிவுங்கிறத நமக்கு வேணா தெரியாது, அவருக்கு தெரியும். இருந்தாலும் எதற்குமே இன்னும் தொடக்கமே இல்லாமல் இருக்கிற சமயத்திலேயே விபீஷணனுக்கு தான் லங்கா ராஜ்யம் இப்பொழுதே முடிவு பண்ணி விட்டாரே. அந்த அளவுக்கு ஆற்றல் திறமையுடையவர் ராமன். இதைத்தான் கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல விசாரிக்கிறார். என்ன தைரியத்துல ராமா நீ பட்டாபிஷேகம் பண்ணாய்? அப்ப உனக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாம் தெரிந்துதான் நீ அப்ப ஒன்றும் தெரியாதவனை போல துடிக்கிறாயா? அப்ப சீதையை விட்டு பிரிந்தேன்னு துடிப்பதெல்லாம் என்ன என்று இதை போலெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு, அது ஒன்றும் இல்லை. என்னதான் அவர் மறைக்கணும் மறைக்கணும் மறைக்கணும்னு பார்த்தாலும் அவருடைய பெருமைங்கிறது வெளிப்பட்டு விடுமா. ஒருத்தன் இயற்கையிலேயே தீயவன், தாழ்ந்தவன். அப்படிப்பட்டவனை ராமனா வேஷம் போட்டுக்க சொன்னா அவனால போட முடியுமா? ராமனா வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் எடால்னு அவனுடைய தீய காரியத்தை அவன் காட்டி விடுவான். அவனுடைய தீய குணம்ங்கிறது வெளிப்படதான் வெளிப்படும். அதே மாதிரி ஒருத்தன் இயற்கையிலேயே நல்லவன்,
அவனை பார்த்து நீ ராவணனா வேஷம் போடுன்னு சொன்னா, ராவணனா வேஷம் போட்டு சீதை நடத்த போனவனே கீழே விழுந்து அம்மா தாயேன்னு வணங்கி விடுவான். ராவணன் அப்படி வணங்குவானா? அப்ப வேஷம் போட்டு கொண்டால் அதற்கு ஏற்ற மாதிரி நடிக்க வேண்டுமா? ராமனுக்கு அது தெரியாது. தன்னுடைய அடியவன் ஒருத்தன் வந்து விட்டால் அவனை பார்த்த உடனே தன்னுடைய வேஷம் எல்லாம் கலைந்து விடும். ஜட்டாயுவனிடத்துல வேஷம் கலைந்து மோட்சத்தையே கொடுத்து விட்டார். அத மாதிரி இப்ப விபீஷணன் வந்த உடனே என்ன கொடுக்கலாம்னு யோசித்தார். இவனுடைய லங்கா ராஜ்யத்தையே இங்கேயே கொடுத்து விடுவோம்னு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். உடனே கேள்வி வந்தது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராவணனே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னாரே, அப்ப இப்ப ராவணன் ஒருவேளை திருந்தி ராமா சரணம்னு வந்து விட்டால் என்ன செய்வார்? ராஜ்யத்தை விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, ராவணன் அபயம் சரணம்னு வந்து விட்டால் எந்த ராஜ்யத்தை கொடுப்பார்னா இன்னும் கவலையே இல்லையா ராமனுக்கு? இருக்கவே இருக்கு அயோத்தி ராஜ்யம். லங்கா ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்தால் அயோத்தி ராஜ்யத்தை ராவணா நீ பார்த்துக்கோ, நான் சுகமா காட்டுல வாழறேன்னு ராமன் சீதையோடு திரும்பி காட்டுக்கே வந்துடுவாராம். அந்த அளவுக்கு ராமனுக்கு இரக்க குணம், கொடுக்கறதுல வள்ளல் ராமன். அப்படி அந்த லங்கா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து வைத்து இப்ப சமுத்திரக்கரையில ஆலோசனை, எல்லா வானரங்கள் மந்திரிகள் விபீஷணன் எல்லாரையும் வைத்துக் கொண்டு இப்ப விபீஷண தம்பியாக ஏற்றானோ. ஒவ்வொருத்தரா காட்டுக்கு வந்து தம்பி தம்பின்னு பிரகடனப்படுத்துகிறார். தசரதனுக்கு 4 பிள்ளைகள் பெற்றது திருப்தி இல்லையாம். ஏன்னா 60,000 கழித்து 4 பிள்ளைகள் பெற்றால் அவருடைய பெருமைக்கு 4 எல்லாம் குறைச்சல். அதனால ராமனிடத்துல சொல்லி அனுப்பினாராம், உன்னை காட்டுக்கு அனுப்புவது எதற்கு தெரியுமோ, இன்னும் உன்னை போல குணசாலியான பிள்ளைகளை நீ பெற வேண்டும், நமக்கு நிறைய புதல்வர்கள் வேண்டும் ராமா, நீதான் போய் அதை எப்படியான புதல்வர்களை பெற்று வர வேண்டும்னு சொல்லி அனுப்பினாராம். அதனாலேயே காட்டுக்கு வந்தவர் குகனை சேர்த்து கொண்டு ஐவரானோம்னு தெரிவித்தாராம். நால்வர் குகனோடு சேர்ந்து ஐவராகிவிட்டோம், சுக்ரீவனோடு சேர்ந்து 60ஆகிவிட்டோம், நின்னோடும் 70ஆனோம். குகன் அதாவது விபீஷணனோடு சேர்ந்து 7 பேர் நாங்கள் சகோதரர்கள்னு ராமன் சொன்னானாம். ராட்சச குலத்துல பிறந்தவன், தன்னுடைய மனைவியை பிரித்த பாப்பியான ராவணன், அவனோடு சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய விபீஷணன் இப்படியெல்லாம் அவனுடைய தாழ்வை பாராமல் அவன் வந்து சேர்ந்தான்னு பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டு தான் எப்பேற்பட்டவன் தனக்கு தம்பின்னு ஏற்றுக்கொள்ளுகிறாரேன்னா இதுதான் ராமனுடைய குணம். அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சில பேரெல்லாம் நான் இந்த ஜென்மத்துல தீயவன் தான், கெட்டவன் தான், மாற முடியாது, இவ்வளவு காலம் நான் தீயவனா இருந்திருக்கேன், இப்ப மட்டும் எப்படி திருக்க முடியும் என்று யோசிக்கவே வேண்டாம். ராமனுடைய திருவடிகளை பற்றினால் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் தீமை கட்டுன்னு விலகும். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நோய்விதாம்னு பாசுரம். நாமெல்லாம் தீய காரியங்களை விட்ட பின்னர் போய் பெருமானை பற்ற வேண்டுமா? பெருமானை பற்றிய பின்னர் தீய காரியங்கள் நம்ம விட்டு போகுமா? இது ஒரு பெரிய சந்தேகம். என்னிடத்துல இருக்க தீமைகள் எல்லாம் போகணும், பின்னர் தான் நான் போய் பெருமானிடத்துல நல்லவனாக சேர முடியும். இது பல பேரும் யோசிப்போம். இது என்னைக்கு நடக்கிறது? சமுத்திரத்துல அலை எரிஞ்சுட்டு இருக்கும், அலை எப்ப ஓயறதோ அப்ப போய் நான் நீச்சல் அடிக்கிறேன்னு சொன்னா முடியுமோ? நீச்சல் கத்துக்கணும்னா அலை எறியக்கூடிய கலர்லயே போய் விழுந்தாதான் நீச்சல் அடிக்க முடியும். இல்ல நான் தரையில நீச்சல் அடிக்க கத்து விட்டு பின்னாடி ஜலத்துல நீச்சல் அடி, இது எப்படி? நடக்கவே நடக்காது. அதே போலத்தான் நான் நல்லவன் ஆகி பெருமானை அடைகிறேன்னு சொன்னால் நடக்க போவதே இல்லை. இப்ப நல்லவன் ஆகாமையே போய் பெருமானை பத்தலாமான்னா, நல்லவன் ஆகுதல்னா என்ன அர்த்தம்? பெருமானிடத்துல ஒரு இன்முகம், அவர்தான் நமக்கு சுவாமின்றதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்து சேர்ந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் போகும். அவரிடத்துல ஈடுபடவே நம்முடைய தீய குணங்கள் எல்லாம் தன்னுடைய போகும். இதைத்தான் பல ஆழ்வார்களிடத்திலையும் ஆச்சாரியரிடத்திலையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதைத்தான் இப்ப விபீஷண சரணாகதியிலும் நாம் அறிய வேண்டும். அப்படி ராமனிடத்துல ஈடுபட ராவணனும் என்னோட 70ஆனோம்னு தம்பியாக ஏற்றுக்கொண்டான். சமுத்திரத்தை தாண்டனமே என்ன செய்வது என்று ஆலோசிக்க ஒவ்வொருத்தரையா கேட்கிறார். எப்படி? ஹனுமான் சொன்னார், என்னுடைய தோல்ல ஏறி அமர்ந்துடும், நான் ஆகாச மார்க்கத்துல பிறந்து அப்படியே அக்கறைக்கு போய் விடுவேன், நேரா நீர் அங்க போய் சேர்ந்துடலாம், நாங்க 2 பேர் வந்துடுவோம், இத்தனை 70 கோடி வானரங்களையும் அங்க அழைத்து கொண்டு போகலாம், அது எப்படி முடியுறா ஆஞ்சநேயா என்று கேட்க, ஓ ஆமா இல்லையா, இவர்களெல்லாம் வர வேண்டுமே என்று யோசித்தார்கள். என்ன செய்யலாம்னு யோசிக்க அப்ப விபீஷண ஆழ்வான் சொன்ன முக்கியமான ஒரு கட்டம். விபீஷண ஆழ்வான் தனக்கு இப்ப சரணாகதி பலித்ததா, அதனால சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி, சரணாகதி பண்ணிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டார். ராமன் அவர் போய் சரணாகதி பண்ணணுமா? நாமெல்லாம் ராமனிடத்துல சரணாகதி பண்ணணும்னா நியாயம். ஆனால் ராமன் இன்னொருத்தர் இடத்துல சரணாகதி பண்ணுவதுங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் அல்லாதது. ஆனால் இப்போ விபீஷணன் அவனுக்கு என்ன தோணித்துன்னா, நாம சரணாகதி பண்ணி பார்த்தோம், பழிச்சுடுத்தேன், இதோ விபீஷணன் ராமன் இடத்துல அபயம்னு வந்து சேர்ந்தோம், கண்டிப்பா ராமன் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டார். கை கண்ட மருந்து நமக்கெல்லாம்
அப்படி இந்த மருந்து நன்றாக பயன்படுகிறது. முட்டி வலியா, இந்த மருந்தை போட்டு தடவினா முட்டி வலி போயிடுறது. இதை நாம நன்னா பழகி அதுல அனுபவம் இருந்ததுன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், உற்றார்கள், யாரை பார்த்தாலும், நண்பர்களை பார்த்தாலும் இந்த மருந்து வாங்கி போடு, என்ன வேலை செய்யறது, ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லா வழியும் போயிடுறது, நமக்கு தெரிஞ்ச மருந்தா கொடுக்குறோமா? இதே போலத்தான் விபீஷணன் பார்த்தான். நமக்கு தெரிந்த மருந்து சரணாகதி தான், என்ன பலனை கொடுக்கிறது. ஆகவே ராமன சரணாகதி பண்ணினால் நிச்சயம் பலித்து விடும் என்று ராமனை சரணாகதி செய்ய சொல்ல, சரி ராமனும் ஏற்றுக்கொண்டான். சரி சரி சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ணுவோம் என்று திருப்பொல்லானிங்கிற க்ஷேத்திரம் இன்றைக்கும் போய் ஆச்சரியமா சேவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தர்பசயன ராமர்னு பெருமாளை சேவிக்கிறோம். 3 நிலைகள்ல பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய இடம் ஆதி ஜெகநாத பெருமாள். அவர் வீற்றிருந்த திருக்கோலத்துல சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தம் ஆஹ்வானாஸ்தத்தோடு சேவை சாதிப்பார். உபய நாச்சிமார்களோடு ஜெகநாத பெருமாள். அவர் தான் ரொம்ப பழைய பெருமாள், பிராச்சீனமா எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான். அந்த க்ஷேத்திரத்துக்கே நாயகன் அவர் தான். இன்னும் கேட்டா தசரதன் அவனே புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணக்கூடிய சமயத்துல இந்த க்ஷேத்திரத்துல அந்த பெருமானை சேவித்து விட்டு சென்றதாக அங்க ஸ்தல மாகாத்தியம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கும் அங்க அந்த பெருமானுக்கு பாயசம் திருக்கண்ணமத பெருமானுக்கு கண்ட்ரோல பண்ணி பிரசாதமாக வாங்கி கொண்டால் புத்திர பேரு இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு ஏற்படும்னு சொல்லப்படுகிறது. அப்படி ஆதி ஜெகநாத பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய இடம். அடுத்து ராமன் வந்து சேர்ந்தாரா, அவர் அப்படி தர்ப புல், அந்த தர்ப புல்லெல்லாம் அப்படி விரித்து சமுத்திரத்தை நோக்கி உபவாசமாக ஏதும் ஆகாரம் எடுத்துக் கொள்ளாமல், சமுத்திரராஜனே நீ எப்படியாவது எனக்கு வழிபட வேண்டும், உன்னையே சரணமாக பற்றுகிறேன்னு கீழே விழுந்து அந்த தர்ப புல்லில சயனித்து படுத்து அந்த சமுத்திரத்தை நோக்கி படுத்து கிடந்தாராம். எப்ப சமுத்திரம் நம்மை பார்த்து வருகிறாரோ அது வரைக்கும் எழுந்திருக்க போவதில்லைன்னு அப்படி படுத்து கிடந்தார். ஏதும் ஆகாரம் இல்லை, ஜலம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் உபவாசமாக இருந்து சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி செய்தார். இப்பொழுது உடனே நமக்கு ஒரு சந்தேகம், சரணாகதி செய்தல்னா எவ்வளவோ நிபந்தனைகள் ஒன்றும் இல்லை, வெறுமை அபயம், உன்னுடைய திருவடிகள் ஒரே கதின்னு சொல்றதான சரணாகதி. இது என்னமோ தர்ப புல்லை எல்லாம் விரிச்சுக்கணுமா, ஆகாரம் இல்லாமல் ஒன்னும் எதையுமே சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கீழே விழுந்து இப்படியெல்லாம் இருக்கிறத இதுவா சரணாகதி என்று கேள்வி வருமா? இதே கேள்வி நம்பிள்ளை காலத்திலேயே வந்துவிட்டது. நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் இடத்துல இதே கேள்வியை கேட்க, இது என்ன சரணாகதின்னு சொன்னால் ரொம்ப எளிமையானது, மனதாலே ஒரு புரிதல் தானே சரணாகதின்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். ராமர் சரணாகதி பண்ணணும்னா அவனும் அதே மாதிரி சமுத்திரராஜனே உன்னுடைய திருவடிகளே ஒரே கதின்னு வார்த்தையால சொல்லி இருந்தால் போருமே. இவர் என்னமோ தர்ப புல்ல பரப்பிக்கிறார், போய் தீர்த்தம் ஆடுகிறார், உபவாசம் இருக்கிறார், கீழே விழுந்து படுக்கிறார். இப்படி எல்லாம சரணாகதி பண்ண வேண்டும்? எவ்வளவு அங்கங்கள் இருக்கிறது போல் இருக்கிறது சரணாகதிக்கு. அப்ப சந்தேகமா இருக்கிறது, நீங்கள் சொல்ற சரணாகதி அதுவா இதுவா, எது உண்மையான சரணாகதி என்று கேட்க, அப்பொழுது நம்பிள்ளை விசாரித்தார். சரணாகதிங்கிறது வெறும ஒரு புரிதல் தான், ஆனால் அவரவருடைய நிலைக்கு ஏற்ப சரணாகதிங்கிறது மாறுபடும். நாம எப்படிப்பட்டவர்கள், ஏதும் அறியாதவர்கள், ஒன்றும் புரியாதவர்கள், ஒன்றும் செய்வதற்கு சக்தி அற்றவர்கள். ஆகவே நம் நிலையிலே பெருமானுடைய திருவடிகளே ஒரே புகழ்னு நினைத்து கொண்டாலே சரணாகதி முடிந்துவிடும். ஆனால் ராகவன் எப்படிப்பட்டவன், ராமன்னா அவனுக்கு எல்லா காரியங்களையும் கிரமமா செய்து செய்தே பழக்கம், ஒன்றத்திலையும் அவன் குறைய வைத்ததில்லை. அதனால் அவர் பார்த்தார், எப்ப சரணாகதி பண்றோமோ அதற்கு தகுதியா நம்மையே உயர்த்தி கொள்ள வேண்டும். நாம வேறு கைமுதல் ஏதும் இல்லை, வேறு கதி இல்லைங்கிறத காட்டுவதற்கு உபவாசம் இருக்கிறோம். நான் எதிர் போல ஆகாரம் கூட எடுத்துக்கொள்வதில்லை, உபவாசமாக இருந்து கீழே தர்பை புல்ல விரித்து படுக்கிறேன்னா உடம்பெல்லாம் உறுத்தும் குத்தும். தர்பையை கையால தொட்டாலே உறுத்துகிறது, அப்படியே சற்று தடவினாலும் ரத்தம் வந்துடும். அப்படிப்பட்ட தர்பை புல்ல கீழே போட்டு அதற்கு மேல ராமன் படுக்கிறான்னு சொன்னால் உடம்பை வருத்தி கொள்ளுகிறான்னு அர்த்தம். அப்ப சமுத்திரராஜன் தன்னிடத்துல இறக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு வருத்தி கொள்ளுகிறாரேன்னா அது க்ஷத்ரியரான ராமனுக்கு அவ்வளவு தர்மம் தெரியும், அதனால அவர் செய்தார். இதே சந்தேகத்தை இப்ப விபீஷன் இடத்துல வந்ததோ, அவன் அக்கறையிலிருந்து புறப்பட்டு இக்கரைக்கு வந்தானே, வந்தவன் சமுத்திரத்துல ஒரு முழுக்கு போட்டு சரணாகதி பண்ணானா? சீச்சி, இத்தனை காலம் ராவனோடு இருந்த தொடர்பு இது போகட்டும், போய் நன்னா ஒரு தீர்த்தமாடி குளித்து விட்டு ராமனிடத்துல வந்து சரணம்னு சொல்லுவோம், சொல்லலையே. அங்கிருந்து புறப்பட்டான், நேர ஆகாச மார்க்கத்துல பிரயாணப்பட்டு ராமன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்த பிற்பாடுத்தான் நிலையாக நின்றானா. அது வரைக்கும் நிற்பதற்கு கூட கால் அவனுக்கு பலம் இழந்து நிற்கவே முடியலையாம். அங்கிருந்து வேக வேகமா புறப்பட்டு வந்து சேர்ந்தால் போரும் இக்கரைக்கு வந்து ஓடி நின்று ராமா அபயம்னு இவரிடத்துல பிரார்த்தித்தாரே, அவர் ஒரு முழுக்கு போட்டு தீர்த்தமாடியா சரணாகதி பண்ணார். அப்ப சரணாகதிங்கிறது
சாமான்யமா ஒரு புரிதல் தான். ஆனா அவரவருடைய நிலைக்கு ஏற்ப அது மாறுபடுகிறது. ராமனுக்கு நிறைய தர்மம் பண்ணியே பழக்கம், அதனால அவர் செய்கிறார். ஆனா நமக்கு அந்த நியமம் எல்லாம் ஏதும் இல்லை என்று சொல்ல சமாதானப்பட்டாருங்கிறது சரித்திரம். இப்படி ராகவன் சரணம் இருக்கிறார். ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, சமுத்திரம் எழுந்திருக்கவே இல்லை, வரவே இல்லை. சமுத்திரம் எங்கேயான முகம் காட்டுமா? சமுத்திர ராஜாங்கிறவர் தொண்டன், ஒரு எஜமானர். தொண்டன் இடத்துல சரணாகதி பண்ண முடியுமோ? தொண்டன் தான் எஜமானர் இடத்துல சரணாகதி பண்ணி நீ தான் என்ன காக்க வேண்டும்னு கேட்கணுமே தவிர, முதலாளியா இருப்பவர் போர் தொழிலாளி காலில் விழலாமான்னா இன்றைக்கு நிலைமை எப்படித்தான் இருக்கு. பல தொழிலாளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வசப்பட்டு எங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வேலை செய்வோம் என்று போராட்டம் பண்ணால் அப்ப முதலாளிக்கு வேற வழி இல்லை. இவர்களை வைத்துக் கொண்டுதான் எப்படியாவது நடத்தணும்னா வந்து மன்னிப்பு கேட்டு இவர்களிடத்த சரணாகதி செய்யக்கூடிய நிலைமை இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் பொதுவா எங்கேயுமே எஜமானர் தொண்டனுக்கு பணிய வேண்டாமே, தொண்டன் தான் எஜமானுக்கு பணிந்து சரணாகதி செய்ய வேண்டும். சமுத்திரத்துக்கு ஒரே பயமா, என்ன செய்வதுன்னு புரியவில்லையே. இவர் தொண்டர் என்று நினைத்து கொண்டு என்னிடத்துல வந்து சரணாகதி செய்கிறாரே, நான் தான் அவருக்கு தொண்டர். இப்ப நான் போய் முகம் காட்டினால் 2 ஆபத்து. ஒன்று, அவர் சரணாகதி பண்ணி இருக்கிறாருங்கிறத நான் ஏற்றுக்கொண்டேன்னு ஆகிவிடும். ஒரு தொண்டனா இருக்கக்கூடிய நான் எப்படி அவருடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஏற்றுக்கொண்டு முகம் காட்டினேன்னு ஆகிவிடும். சரி, ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால், முகம் வரவே இல்லைன்னு சொன்னால், அப்ப ராமனை மதிக்கவே இல்லைன்னு வேற ஆகிவிடும். தர்ம சங்கடமா போயிடுத்தே. இதுதான் தர்ம சங்கடம்னு பெயர். இந்த பக்கமும் தர்மம், இந்த பக்கமும் தர்மம். ஆமா, நாம நிறைய தர்ம சங்கடம்னு சொல்றோம்னா 2 பக்கமும் அதர்மம் தான். கோவிலுக்கு போகணுமா, வீட்டுல இருந்து கொண்டு நம்முடைய அலுவல்களை பார்க்கணுமான்னா ஒரு பக்கம் கோவிலுக்கு போறது தர்மம், வீட்டுல இருந்து ஏதோ வம்பு பேசுறது அதர்மம். அப்ப இந்த பக்கம் அதர்மத்தையும் அந்த பக்கம் தர்மத்தையும் வைத்து சங்கடமா இருக்கே, சந்தேகமா இருக்கேன்னு சொன்னால் இது தர்ம சங்கடமே ஆகவே ஆகாது. கல்யாணத்துக்கு போவதா இல்ல மேலக்கோட்டை வைரமுடி உற்சவத்துக்கு போவதான்னா, கல்யாணம்ங்கிறது அவ 2 பேர் பண்ணிக்க போறா, அவ வாழ போறா. நாம போய் அந்த கல்யாணத்தை பார்க்கலன்னா, அங்க போய் உணவு உண்ணலன்னா கல்யாணத்துக்கு ஏதான குறை வந்துட போறதோ. ஆனால் மேலக்கோட்டை உற்சவத்தை தரிசிக்கவில்லைன்னு சொன்னால் போனதுதானே, இழந்தது தானே. அப்ப தர்மம்னா தர்ம சங்கடம்னு சொன்னா 2 பக்கமும் தர்மம் இருக்கணும். இப்ப சமுத்திரராஜன் கலங்கினான். நான் நேர அவனுக்கு முகத்தை காட்டினால் அப்ப அவனுடைய சரணாகதி ஏற்றுக்கொண்டேன்னு ஆகிவிடும். காட்டவில்லைன்னு சொன்னால் ராமனே சரணாகதி பண்ணியிருந்தும் இந்த சமுத்திரராஜன் முகம் காட்டவில்லையே என்று நமக்கு அவப்பெயர் வந்துவிடும். என்ன செய்வதுன்னு புரியவில்லையேன்னு தவித்துக் கொண்டிருந்தான். ராமனும் பார்த்து, சரி இனி பொறுமை கூடாது, எடு லக்ஷ்மணா, சாபமானய சௌமித்ரே பத்யாம்யாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி. இந்த சமுத்திரத்தை அப்படியே வத்தடித்து விடுகிறேன், தரையாக ஆகிவிடும், எல்லாரும் நடந்து அக்கறைக்கு போய் விடலாம்னு அந்த வார்த்தையை சொல்லி கோபமா அந்த அம்புகளை பூட்டி அப்படி தொடங்கினார். உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்தான். அபயம் அபயம் அபயம், ராமா உன்னுடைய கோபத்தை தனித்துக்குள், நீ போய் இப்படி கோபப்படலாமா? எவ்வளவு பொறுமைசாலியான ராமன், நீயே இப்படி கோபப்படலாமான்னு அபயம் அபயம்னு எதிர்த்து கொண்டு வர, அப்பொழுது இவன் சமாதானப்பட்டான். ஏன் இவ்வளவு நேரம் வரலன்னா, எப்படி வர முடியறாமா? நீயோ எஜமானர், உன்னிடத்துல ஆக்கிஞ்சன்யம் இருக்கா, அனன்ய கதித்துவம் இருக்கா? ஏதும் இல்லையே. இல்லையா ராமன் இடத்துல? இதோ அம்பு எடுத்துட்டாரேன், நீ செய்யறியா இல்ல உன்னையே முடிச்சுடுறமான்னு கேட்டா, அப்ப நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லைன்னா ராமன் நினைத்து கொண்டிருக்கிறார். இருக்கு, சரணாகதி எப்ப பலிக்கும்? என்னிடத்துல ஏதும் இல்லை, எனக்கு வேறு கதி இல்லைன்னு சொன்னால்தான் பலிக்கும். என்னிடத்துல ஏதும் இல்லைன்னு இல்லவே இல்லையே, நீதான் அனைத்தையும் சக்தியாக கொண்டிருக்கிறாய். அப்ப நான் எப்படி உன்னுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது என்ன நியாயமா? என்னை போய் இந்த மாதிரி நீ செய்யலாமா? 2வது, சமுத்திரம் எல்லாம் அந்த மாதிரி வழிவிடுமா? எம்பெருமான் தான் சமுத்திரத்தை படைத்திருக்கிறார். நெருப்பு சுடணும், இது எம்பெருமான் படைத்திருக்கிறார். குழந்தைய போய் கையில வச்சுட்டு நெருப்பு சுடுகிறது என்ன? நெருப்பு போய் கோச்சுக்க முடியுமா? நீயே சுடற என்ன? பிரம்மம் என்ன சுடணும்னு தான் படைத்திருக்கிறார். அதே குழுகுழுன்னு நல்ல பனிப்பாறை இருக்கிறார், தொட்டா குழுகுழுன்னு இருக்கும். நீயும் குழுகுழுன்னு இருக்கிறாய்னா பிரம்மம் என்ன அப்படித்தான் படைத்திருக்கிறார். தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு, தேலை கோச்சுக்க முடியுமா? இது ரொம்ப பாவம் பண்ணது, இப்படி கொடுக்கல விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதே, ரொம்ப தாழ்ந்தவன் நீ, ரொம்ப கொடுமைக்காரன் நீ, தேலை வைய முடியுமான்னா அதுவா விஷத்தை வாங்கின்றது? இது விஷத்தோடு இருக்கட்டும்னு பெருமாள் படைத்திருக்கிறான். அப்ப அதாவது நீ படைத்து விட்டு இன்று நீயே வந்து சமுத்திரமே எனக்கு வழிவிடுன்னு சொன்னா எப்படி வழி? எங்கேயான சமுத்திரம் யாருக்காவது வழிவிடுமா? இதெல்லாம் நடைபெறாத ஒன்று. இப்ப ராமன் நீ இதையெல்லாம் பிரார்த்தித்தால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எதுவுமே புரியாததுனால வரவில்லைன்னு சொல்ல, சரி சரி உன்னிடத்துல கோபம் இல்லைன்னு உடனே வார்த்தையை மாத்தின்னுட்டார் இந்த ராமன் பொய்யே சொல்லி அறியாதவன், ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல் மாத்தி பேசவே மாட்டார். இவ்வளவு நேரம் நன்னா தெரியும் இந்த சமுத்திரத்தின் பேர்ல கோபத்தினாலதான் வில் எடுத்தார், அம்பெடுத்தார். ஆனா அந்த சரணாகதி அவன் அபயம் அபயம் தஞ்சம்னு சமுத்திரம் ஓடி வந்த உடனே
அவன் இப்ப சரணாகதன் ஆகிவிட்டான். சரணம்னா ஓடி வந்திருக்கிறானா, அப்ப அவனை காக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. ஐயோ, இவனை போய் எதிர்த்துட்டோமே, இப்பேற்பட்ட உத்தமனை போய் நாம ஏதோ பகைத்து கொண்டு விட்டோமே, அதை அவனுக்கு காட்டவே கூடாது. நான் உன்னை பகைக்கவே இல்லை சமுத்திரராஜா, உனக்கு யாரோ எதிரிகள் இருக்கான்னு கேள்விப்பட்டேனே, அவர்களை முடிக்கணுங்கிறதுக்காக தான் வில்லெடுத்தேன் அம்பெடுத்தேன். அதற்கு அடுத்தர் பொய்யே சொல்லி அறியாதவர். ஆனா இப்ப தன்னுடைய பக்தனை பார்த்தால் ராமன் கூட பொய் சொல்லுகிறாரேன்னா, இதத்தான் திருப்புல்லாணி பாசுரத்துல புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டு இருந்தேனேன்னு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார். திருப்புல்லாணியில இருக்கக்கூடிய எம்பெருமான் பொய் சொன்னா கூட எனக்கு ரசிக்கிறது. தாயார் சொல்றா, ஏ பெண்ணே, அவன் பொய் பேசுவான், பொருத்தம் இல்லாத பொய் சொல்லுவான், அவனை போய் நீ காதலன்னு நினைத்துக் கொண்டு ரட்சகன் நினைத்துக் கொண்டு பின்னாடி போகிறாயே, வேண்டாம் பரகால நாயகி, அவனிடத்துல அன்பு கொள்ளாதேன்னு எவ்வளவோ தாயார் சொல்லுவலாம். நீ என்ன சொன்னாலும் அவன் பொய் சொல்லுவது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு, அவன் பொய்யத்தான் நான் கேட்பேன், உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் தாயே, அவன் பொய்யே சொன்னாலும் அது எனக்கு இனிக்கிறது, அதைத்தான் போய் கேட்பேன். ஏன்னா அந்த ராமன் தான் பொய் சொன்னார். சமுத்திரராஜன் வந்த சமயத்துல நான் உன்னை நோக்கி எடுக்கவே இல்லையே, உன்னுடைய விரோதிகள் யாரோ அவர்கள் அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் வில்லெடுத்தேன் அம்பெடுத்தேன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அனைவரும். உடனே சமுத்திரராஜன் சொல்லுகிறான், பல மைல் பல காத தூரத்துக்கு அப்பால் சில அசுரர்கள் எல்லாம் இருந்து கொண்டு என்ன ஒரே இம்சை செய்கிறார்கள், அந்த அசுரர்களை எப்படியாவது முடித்து விடுன்னு சொல்ல எடுத்த அம்ப நேர இலக்கு அங்கு வைத்து விட்டாராம். அது எவ்வளவோ தூரம், அத்தனை தூரத்துக்கு அந்த அம்பு போய் அந்த அசுரர்களை எல்லாம் முடித்து விட்டன. உடனே கூரத்தாழ்வான் கேட்கிறார், இந்த பக்கத்துல இருந்து கொண்டு சமுத்திரத்துக்கு அந்த பக்கத்துல எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய அரக்கர்களை ஒரு அம்பு விட்டு அத்தனை பேரையும் முடித்தாய், கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. பக்கத்துல லங்கை இருக்கு, லங்கைக்குள்ள ராவணன் இருக்கான், ராவணன் சீதையை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், இது உனக்கு தெரியலையா? ராவணனை எப்படி முடிப்பதுன்னு புரியலையா? எப்படி அங்க போவதுன்னு தெரியலையா? இது எங்கேயான பொருத்தமா இருக்கா? பக்கத்துல இருக்கக்கூடிய ராவணனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையா? ஆனா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் ஒரு அம்பு விட்டு எய்தார்னா, இதுதான் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது ராமனுடைய மேன்மை பரத்வங்கிறது வெளிப்பட்டு விடும். இந்த இடத்திலையும் பரத்வம் வெளிப்பட்டது. சரி என்று சமுத்திரராஜன் சந்தோஷப்பட்டு சரி என்ன செய்யலாம் என்று கேட்க முடிவெடுத்தார்கள். நலன் நீலன் என்று சில வானரங்கள், அந்த வானரங்களுக்கு ஒரு சாபம், அவர்கள் எதை கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டாலும் ஜலத்துல போட்டாலும் அது மிதக்கும், அவர்கள் கையால ஒரு பொருள் தொட்டு போட்டால் அது மிதக்கும், அது அமிழ்ந்து போகாதுன்னு அவர்களுக்கு ஒரு சாபம். அந்த சாபத்தையே வரமாக வைத்துக் கொண்டு பாலத்தை கட்டி விடலாம். ஓஹோன்னு ராமசேது பாலத்தை கட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய்விடலாம். ஏன்னா சமுத்திரத்தை தாண்டுவதுங்கிறது சாஸ்திரத்தின்படி கூடாது, படகு அது இதுன்னு வைத்துக் கொண்டு போவதுங்கிறது கூடாது, சமுத்திரத்தை தாண்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? தரையோட தரையா ஒரு தரையை ஏற்படுத்தி விட்டால், ஒரு பாலத்தை கட்டி விட்டால், பாலம்ங்கிறது பூமியாக கருதப்படும், அதுல நடந்தே சென்று விடலாம் என்று ஆலோசிக்க, சரி சமுத்திரத்துல எப்படி பாலம் கட்ட முடியும்னா சமுத்திரராஜன் சொன்னார், இவர்கள் போட்டா அந்த சமுத்திரத்துல பாலங்கள் அப்படியே மிதக்கும், அதை ஒன்று சேர ஒரு பாலமாக கெட்டியாக அமைத்தால் நான் வழிவிடுகிறேன், நன்றாக அந்த பாலத்தை ஒன்றும் செய்யாதபடி ஆபத்து வராதபடி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன்னு சமுத்திரம் சொல்ல, ஓஹோன்னு ராமசேது கட்டப்பட்டது. 5 நாட்கள் 100 யோஜனை தூரம் ராமசேது பாலம் கட்டப்பட்டது. 10 யோஜனை அகலமா, 100 யோஜனை நீளமா. முதல் நாள் வானரங்கள் எல்லாம் சேர்ந்து 14 யோஜனை தூரம் பாலத்தை கட்டினார்கள். அடுத்த நாள் 20 யோஜனை, அடுத்த நாள் 21 யோஜனை, அடுத்த நாள் 22 யோஜனை, அடுத்து இறுதியான நாள் 23 யோஜனை லங்கைக்கே போய் விட்டார்கள். அவ்வளவு வேகமாக ஆச்சரியமாக பாலம் அமைக்கப்பட்டது. குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கநீர் அடைக்கழுத்த சலமிலா அணிலும் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் மஞ்சனே நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்சியாதே அழியத்தேன் அயர்கின்னேனேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இந்த பாலத்தை ராமன் கட்டினதை பார்த்து வியக்கிறார். அந்த பாலம் கட்டுற சமயத்துல நடந்த சரித்திரம் அதை எண்ணி, என்னமா இந்த குரங்கு, அதாவது வானரங்கள் எல்லாம் கொண்டு போயிருந்தன, ஒரு அணில் கூட ராமனுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டனமா. அது ஆச்சரியமா விளக்குகிறார். வால்மீகி ராமாயணத்துல இல்ல, ஆனா ஆழ்வார் சொல்லுகிறாரேன்னா, வால்மீகிக்கு தெரியாததை கூட எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுப்பான். ரொம்ப அந்தரங்கமா இருக்கிறவாளுக்கு தானே ரகசியமான செய்தி எல்லாம் சொல்லுவாங்க. தன் மனசுக்கு ரொம்ப பிடித்ததை யாரிடத்துல பகிர்ந்து கொள்ளுவாங்க? யாரோ தெரியாத ஒருத்தடத்துல பகிர மாட்டான், ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு பகிர்வோம். ஆழ்வார்கள் ரிஷிகளை காட்டிலும் நெருக்கமானவர்கள். பெருமானுடைய உள்ளத்துக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் யாருன்னா ரிஷிகள் எல்லாம் கூட 2ஆம் பட்சம், ஆழ்வார்கள் தான் முதல் பட்சம். என்ன தானே வந்து மயர் வர மதிலாம் அருளினானா, பிரம்மாவை விட்டு அனுகிரகம் செய்ய சொன்னான் வால்மீகியை,
தானே வந்து அனுகிரகம் பண்ணல வால்மீகிக்கு. ஆனால் ஆழ்வார்களுக்கு தானே வந்து மயர்வர மதிலம் அருள் இருக்கிறான் அல்லவா, அத்தனை அன்போடு ஆழ்வார்களுக்கு தன்னை காட்டி கொடுக்க ஆழ்வாரும் கண்டு அனுபவித்து சொல்லுகிறார். குரங்குகள்லாம் அப்படியே கட்டின்று இருந்ததாம். ஒரு அணில் பார்த்தது, என்ன இந்த வானரங்களுக்கு சரியா ஒண்ணுமே கட்ட தெரியலையே, எல்லாம் சித்தாள் வேலையத்தான் செய்யறா, பெரியாள் மேஸ்திரி வேலை ஒருத்தருக்குமே செய்ய தெரியலையே, நகருங்கோன்னு தான் எல்லாரும் வேடிக்கை பாக்குறா. இத்தனோடு இருக்கக்கூடிய ஒரு அணில் என்னமா பேசுறது, என்ன பண்ண போறது இந்த அணில் எல்லாரும் வேடிக்கை பார்க்க போய் சமுத்திரத்துல ஒரு முழுக்கு போட்டுதான். எழுந்து வந்து கரையில இருக்கக்கூடிய மணல்ல இப்படியும் அப்படியும் உடம்பு போட்டு புரட்டிட்டு வேக வேகமா போய் ரெண்டு பாறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பள்ளம் கொண்டு, அந்த குழிகள் எங்கெங்க பள்ளமா இருக்கோ, மேடு பள்ளங்கள் இருக்கா, அப்படி இருக்கக்கூடாது. ராமன் நடக்கிறான், அவர் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகிறாருன்னா ஒரு அழுப்பு, அவருக்கு ஒரு சோர்வு தயக்கம் ஏதும் இருக்கக்கூடாது. நல்ல சிரமமே இல்லாதபடி அக்கறைக்கு போகணும். அப்ப சன்ன நல்லா இருக்கணுமே. வெறும் கல்லா அடுக்கிட்டா கட்டடம் ஆயிடுமா? கட்டடம் ஆகணும்னா அதற்குன்னு பூச்சி வேலை பண்ணணுமே. அந்த பூச்சி வேலையே தெரியலையே இந்த குரங்குகளுக்கு. நாமத்தான் பெரிய மேஸ்திரி நினைத்து கொண்டு இது போய் அங்கங்க மணலை உதிர்த்து பூசித்தான். எங்கெங்கெல்லாம் பள்ளங்க இருக்கோ அந்தந்த பள்ளத்தை நிரப்புவதற்கு இது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈர மணலை கொண்டு போய் உதிர்க்க ஆங்காங்க மணலை உதிர்த்து நிரம்பித்தான். பேச்சு வேற பேசித்தான். என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ராமன் இக்கரைக்கு புறப்பட்டால், காலை புறப்பட்டால் மதிய வேலை உணவு லங்கைக்கு போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு துரிதமா வேகமா வேலை செய்யணும். உங்களுக்கு வேலையே செய்ய தெரியலையே, நகருங்கோன்னு இந்த அணில் தான் போய் இப்படியும் அப்படியும் ஓடி வேக வேகமா போய் நினைத்து கொண்டு மணலை உதிர்த்ததான். இத்தனோடு இருக்கக்கூடிய ஒரு அணில் அது உடம்புல எவ்வளவு மணல் ஒட்டி கொள்ளும். அது ஓடுற வேகத்திலேயே 3/4 மணல் கீழே விழுந்துடும். போய் உதிர்க்கிற இடத்துல 4 மணல் விழ போறது. இதை வைத்துக் கொண்டா இந்த பாலம் கட்ட போகிறது. ஆனாலும் அது மனசுல அதெல்லாம் படலையாம். ராமனுக்கு நாம தொண்டு புரிய வேண்டும் என்ற அந்த துடிப்பு, அந்த ஆசை, அந்த அன்பு. அப்படி கைங்கரியம் பண்ண எடுத்து வைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து அணில தடவி கொடுத்தாரா ராமன். சலமிலா அணிலம் போலேன். அப்படி கூட நான் தொண்டு புரியவில்லையே. தொண்டர்புரி ஆழ்வார் வருந்துகிறார். எவ்வளவு தாழ்ந்தவன்னா, ஒரு அணிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு பக்தி அன்பு கூட நம்மிடத்துல இல்லையே. அப்படி இல்லாமல் நாம் காலத்தை வீணே கழித்தோமேன்னு வருத்தத்தோடு தெரிவிக்கக்கூடிய பாசுரம். அப்படி அணில்கள் கூட கைங்கரியம் புரிந்து மேற்கொண்டு பாலம் கட்டப்பட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு புறப்பட்டார். ஆஞ்சநேயனுடைய தோல்ல ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் லக்ஷ்மணர், 2 பேரையும் அப்படி தோல்ல ஏற்றிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயர் அப்படி எழுந்துருள பின்னாடியே அத்தனை வானரங்கள் சேனையோடு 70 கோடி வானரங்களும் பாரதம் இக்கரையிலிருந்து புறப்பட்டு லங்கைக்குள்ளே அக்கறைக்கு போய் சேர அங்கு எல்லா இடங்களையும் பார்க்கிறார். எங்க போய் அமைக்கலான்னு அக்கறைக்கு போய் ஒரு மலை அடியில போய் அங்க போய் கூடான அமைத்து கொண்டு தங்குகிறார்கள். இந்த செய்தி அப்படியே ராவணனுக்கு உள்ளே போகின்றன. அவனும் மந்திரிகளை கூட்டு ஆலோசிக்கிறான். ஒற்றர்கள், சுகசாரணர்கள்னு ஒற்றர்கள் அனுப்பி வானரங்கள் எத்தனை பேரு, எவ்வளவு பலம் அவருக்கு இருக்கிறது, என்ன ஏதுன்னு பார்த்து கொண்டு வர வேண்டும். ஒற்றர்கள் அனுப்பி அதன் மூலமா விஷயம் எல்லாம் தெரிந்து கொண்டு பின்னர் முதல்ல அந்த குரங்குகள் அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கணும்னு தன்னுடைய சிறு படை, தன்னுடைய அந்த மந்திரிகளை வைத்துக் கொண்டு ஒரு சிறு காவலர்களுடைய ஒரு படையை அனுப்புகிறான். அந்த படை அவர்களை போய் வானரங்களோடு சண்டையிட வானரங்கள் 4 பக்க வாசங்களையும் முற்றுகள் இட்டனான். அந்த கோட்டை, ராவனுடைய அந்த லங்கை, அதற்கு இருக்கக்கூடிய ராஜ்யம், அந்த துவாரங்கள் 4 பக்க வாசலையும் போய் முற்றுகையிட்டு அந்த அரக்கர்களோட எல்லாம் சண்டையிட்டு அவர்களை எல்லாம் தோற்கடித்து உள்ளே சென்றனர். இது முதல் நாள் யுத்தம் இப்படி முடிந்தது. அடுத்து நிறைய மந்திரிமார்கள் ஒவ்வொருத்தரையா அனுப்பினான் ராவணன். அவனுக்கு இருக்கக்கூடிய மந்திரிகள், அவனுடைய புதல்வர்கள் பல பேர் உண்டு. அவர்களுடைய பேரெல்லாம் வால்மீகி நிறைய தெரிவிக்கிறார். பிரஹஸ்தன் ஒருத்தன், அதிகாயன் ஒருத்தன், தேவாந்தகன் ஒருத்தன், நராந்தகன் ஒருத்தன், இப்படி பலரையா ஒவ்வொருத்தரையா அனுப்ப எல்லாரும் தோல்வி பெற்று ராமன், அதே போல லக்ஷ்மணர், அதே போல மத்தமுண்டான வானரங்கள் இவர்களுடைய அடி தாழாமல் அத்தனை பேரும் மரணமடைந்து விழுகின்றார்கள். இறுதியாக இந்திரஜித்து வந்தான். நான் பார்க்கிறேன், இவர்களை ஒரு கை பார்க்கிறேன்னு முதல் நாள் வந்தவன் நிறைய அம்புகளை பொய்களாம், எதற்கும் கட்டுப்படவே இல்லை. இவர்கள் மாயாமல் சோர்வே இல்லாமல் மேல மேல அம்பு மழை பொழிகிறார்கள். எப்படி இவர்களை கட்டுவிக்கலாம்னு பார்த்தவன் நாகாஸ்திரம், பாம்புகளை ஏவி விட்டு இவர்களை கட்டிவிடலாம்ங்கிறதுக்காக பாம்பு விஷத்தினாலே மயங்கி விட செய்யலாம்னு சொல்லி நாகாஸ்திரத்தை செலுத்த அப்படியே வானரங்கள் எல்லாம் மயங்கி போயின. ராமலக்ஷ்மணர்களே அதுல மூர்ச்சித்து கீழே விழுந்தனர். என்ன செய்வதுன்னு புரியவில்லையேன்னு ஜாம்பவான் முதலானவர்கள்லாம் சற்று மூர்ச்சை தெளிந்து, ஆஞ்சநேயனம் தெளிந்து எப்படி என்ன என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே நல்ல வேளையாக கருடாழ்வார்
பிணத்தை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. எப்போதும் வினதை சிறுவனான கருடாழ்வார் பெருமான ரட்சிப்பாராம். அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வார் ஐயோ நம்முடைய ராமனா இப்படி நாகபாசத்துல கட்டுப்படுகிறான் என்று ஆகாசத்தில் அப்படியே சிறகடித்து கொண்டு வந்து பறக்க, கருடனுடைய அந்த வாசனை அவருடைய நிழல் பட்ட உடனேயே இந்த நாகாஸ்திரம் இந்த ராமலட்சுமணர்களை எல்லாம் ஒன்றும் செய்யாமல் விலகி போயிட்டு அத்தனை வானரங்களும் மிகுந்த சக்தி ஆற்றல் பெற்று மூர்ச்சையிலிருந்து தெளிந்து உயிர் பெற்றார் போல மீண்டனர். ராமலட்சுமணர்களும் உயிர் தெழுந்தனர். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. சரி, மறுபடியும் இந்திரஜித்தோடு சண்டையிட அவன் பெரிய நிகும்பலாங்கிற ஒரு யாகம் செய்வதற்காக போய் சேர்ந்தான். அதே சமயத்துல சரி வேற யார சண்டைக்கு அனுப்பலான்னு பார்க்க கும்பகர்ணன் என்ன தன்னுடைய தம்பி, அவனை எழுப்பலாம். அவன் 6 மாசம் தூங்குவான், எழுந்திருப்பான், ஆகாரத்தை சாப்பிடுவான், மறுபடியும் தூங்கிடுவான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை தூங்குறான்னா வருஷம் முழுக்க தூங்குறான்னு தான் அர்த்தம். நான் முதல்ல சொல்றச்ச 6 மாசம் தூங்குவான். அப்ப 6 மாசம் விழித்திருப்பானா, எழுந்து உணவு உண்டு மறுபடியும் தூங்கிடுவான். அப்ப 6 மாசம் தூங்கிட்டே இருப்பான், எழுந்திருப்பான், உணவு உண்ணுவான். இதுதான் உடைய காரியமே. அதனாலதான் திருப்பாவையில வேடிக்கையா கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட கும்பகர்ணனை எழுப்புகிறார். ஆனா அந்த கும்பகர்ணன் வரம்பாங்கிற சமயத்திலே என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நன்னா தூங்குவாய், பாதி தூக்கத்துல உன்னை யாராவது எழுப்பினா அத்தோடு உனக்கு மரணம் தான். அந்த சமயத்திலேயே உனக்கு மரணம் ஏற்பட்டு விடும், உன்னுடைய குலத்துக்கே நாசம் ஏற்பட்டுவிடும் என்று உணர்ந்து கொள்ளுன்னு பிரம்மா ஏற்கனவே வரம் கொடுத்திருந்தார். அதெல்லாம் உணர்ந்திருந்தும் வேற வழி இல்லையே, இந்த வானரங்களை எதிர்க்கணும், ராமனை ஒழிக்கணுங்கிறதுக்காக ராவணன் இந்த கும்பகர்ணனைய போய் எழுப்ப சாமானியமா எழுந்திருப்பானா? வேடிக்கையா நவராத்திரியும் பொழுது அந்த கும்பகர்ணனை எழுப்புவதற்குன்னு பல பொம்மைகள்லாம் வைக்கிறார். அந்த வால்மீகி ராமாயணத்துல எப்படி சரித்திரம் இருக்கிறதோ அதை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் வாத்தியங்களா வைத்து தார தப்பட்டைகள் அது இதுன்னு காது கிழியரா போல வாத்திய ஓசை, ஒரு பக்கம் நல்ல உணவு சமைத்து அதனுடைய வாசனை நறுமணம் அதெல்லாம் வீசட்டும், ஒரு பக்கம் மேலே யானைகள் மொத்தமுண்டான ஒட்டகம் குதிரை அது இதுன்னு உடம்பு பேர்ல எழுத்தி அதை குதின்னு குதிக்க சொல்லுவது, இப்படியெல்லாம் பண்ணி கடைசியா கும்பகர்ணனை எழுப்பி அவன் ராவணனை சந்தித்து என்ன செய்ய வேண்டும்னு கேட்க, சீதை என்கிற நான் எடுத்து கொண்டு வந்தேனே அந்த சீதையினுடைய பர்த்தாவான ராமச்சந்திரன் எடுத்து வருகிறான், அவனை நீ யுத்தத்துல போய் அவனை சந்தித்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும்னு சொல்ல, ஏன் இப்படி செய்து விட்டாய்? ராமனுடைய மனைவியான சீதை ராமனுக்கே தானே சொத்து, அவரை போய் நீ எப்படி அபகரித்து கொண்டு வரலாம்? நீ செய்தான் தவறுன்னு எடுத்து உபதேசித்தான். ஆனா ராவணன் கேட்பதாக இல்லை. என் தம்பியாக இருந்து நீ இப்படி பேசலாமா? எனக்குன்னா நீ ஒத்துழைக்க வேண்டும், எனக்கு தான் நீ சிபாரிசு செய்ய வேண்டும், எனக்குத்தானே உதவ வேண்டும் என்று கேட்க, சரி வேறு வழி இல்லை, அவரவர்கள் விதிப்படித்தான் நடக்க போகிறது, நான் உன் கையால மரணம் அடைவதை விட நேரே ராமனுடைய திருவடிகளுக்கே போய் சேருகிறேன் என்று எதிர்ப்பதாகவே வந்து சேர, பெருத்த உருவத்தோடு வந்த உடனே வானரங்கள்லாம் பயந்துட்டா. ஒரு காலடி எடுத்து வச்சாலே பல வானரங்கள் அப்படியே உயிர் பிராணனையே விட்டு விடுகின்றன. இப்படி பார்த்து பயந்து பெரிய ரூபத்தோடு வர, அப்படி வந்தவனை எதிர்த்து ராமன் தனியாக யுத்தம் செய்தான். கும்பகர்ணனையும் வீழ்த்தி அவனையும் முடித்தான். ராமலட்சுமணர்கள் இருவருமே யுத்தம் செய்து கும்பகர்ணனையும் மாத்தான். அடுத்து தம்பியே போய்விட்டானே என்ன செய்வதுன்னு யோசிக்க, இந்திரஜித்தை மறுபடியும் அனுப்புவோம்னு அனுப்ப, அவன் மறுபடியும் ஒரு அஸ்திரத்தை போட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு லக்ஷ்மணன் மூர்ச்சையாகி விழுந்தான். இந்த தடவை எப்படி லக்ஷ்மணனை விழித்தெழுவது என்று யோசிக்க, அப்ப மத்தையோர்கள் எல்லாம் சேர்ந்து ஹிமாச்சலத்திலிருந்து மூலிகை வர வேண்டும்னு சொல்ல, சரி ஆஞ்சநேயன் தான் தகுதியானவர், அவர் தான் விரைவாக புறப்பட்டு கொண்டு வருவார்னு அவரிடத்துல சொல்ல, அவரும் இமாச்சலத்துக்கு போய் சஞ்சீவி பர்வதம் சஞ்சீவி மூலிகை இருக்கக்கூடிய அந்த மலையை தூக்கி கொண்டு வந்து அதை எடுத்து கொண்டு வரக்கூடிய சமயத்திலேயே அதனுடைய காற்று பட்டேன் லக்ஷ்மணர் மூர்ச்சை தெளிந்து எழுந்தார். இன்னைக்கும் சஞ்சீவி ஆஞ்சநேயர் பக்கத்துல சஞ்சீவி ராயன் கோயில் இருக்கே, அந்த ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி பர்வதத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்று லக்ஷ்மணரை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக எடுத்துக்கொண்டு வந்தார். அப்படி வரவே லக்ஷ்மணன் மூர்ச்சை தெளிந்தான், பின்னர் எழுந்தான். இந்திரஜித்தை எப்படி அழிப்பதுன்னு பார்த்தால் நிகும்பலாங்கிற பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த யாகத்துல இறுதியா ஹவிஸாக தன் தலையே வெட்டி சேர்த்தால் பெரிய ஆற்றல் சக்தி அவனுக்கு வந்துவிடும். அந்த சக்தியோடு எதிர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக அவன் அப்படி போய் யாகம் செய்ய, இப்ப விபீஷணன் அதை சொல்லி கொடுத்து அந்த யாகத்தினுடைய ஹவிஸாக அவனையே அதுல சேர்த்து விடு என்று சொல்லி அந்த யாகத்தை தடை செய்யுமா போலே இந்திரஜித்தையே அப்படியே கொண்டு போய் யாகத்துல சேர்ப்பித்து லக்ஷ்மணன் மூலமாக இந்திரஜித்தே அழிந்து ஒழிந்தான். இத்தனை பேரையும் இழந்த உடனே ராவணனுக்கு கடும் கோபம் ஒரு பக்கம், மிகுந்த வருத்தம் ஒரு பக்கம். ஆனாலும் ஆலோசித்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி ராவணனை எதிர்த்தே ஆக வேண்டும்னு நேர ராவணனை இப்ப படை திரட்டி கொண்டு எதிர்த்து வர,
அகோராத்திரம், பகல் ராத்திரிங்கிற வேறுபாடே இல்லாமல் 2 வேளையும் யுத்தம் நடைபெற்றன. 7 நாள் யுத்தம். ராவணனுக்கும் நேரடியான யுத்தம். ராம ராவணையோர் யுத்தம். ராம ராவணையோர் இவ ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரஸ்யோபமம் என்று வால்மீகி வர்ணிக்கிறார். ஆகாசம் இருக்கே, விண்வெளி ஆகாசம், அதற்கு ஒப்புமை உவமானமாக எதை சொல்லலாம், உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்னா அதை போல மத்தொன்னு இருந்தாலும் சொல்ல முடியும். ஆகாசத்துக்கு நிகர் ஆகாசம்தான். சரி, சமுத்திரம் இருக்கே, அதுக்கு நிகர் மத்தொன்னு சொல்லலாமான்னா சமுத்திரக்கு உபமானம் சமுத்திரம் தான். அது மாதிரி ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்திற்கு ஓமானம் மற்றொன்று சொல்லலாமான்னா ராமனுடைய யுத்தம் தான் என்று சொல்லி அப்படி 7 நாட்கள் யுத்தம் நடக்க எவ்வளவோ அம்புகளை எய்ய அத்தனையும் மீறி ராமன் யுத்தம் செய்ய இறுதியாக நிராயுதபாணியாக நின்றான் ராவணன். அவனுடைய சாரதி, அவனுடைய தேர், அவனுடைய கொடி, அவனுடைய ஆயுதங்கள் அத்தனையும் வெட்டி வீழ்த்தினான். இந்திரன் இந்த ராவனோடு சண்டையிடக்கூடிய சமயத்திலே தன்னுடைய தேரையும் சாரத்தையும் கொடுத்தானாம். என்ன, தாழ்ந்த ஒரு ராவணனே தேர்ல நின்று கொண்டு யுத்தம் புரிகிறான்னா நம் ராமனுக்கு நாம தேர் கொடுக்க வேண்டாமா என்று தேவலோகத்திலிருந்து இந்திரன் தேரையும் சாரத்தையும் அனுப்ப, மாதலி முன்பு தேர் கொள்ள மாயனி ராவணன் மேல் சரமாரி தாய் தலை அத்தத்து வீழ தொடுத்த தலைவன் என்று ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடுகிறார். மாதலி தேர் முன்பு கோள் கொள்ள. சாரதின்னு சொன்னால் தேரை முன்னாடி தானே செலுத்தணும். நமக்கு வண்டி ஓட்டுகிறார் ஒருத்தர்னா முன்னாடி தானே வண்டியை ஓட்டி கொண்டு என்னைக்காவது பின்னாடி போகிறோம். பாசுரத்துல ஏன் சாரதி மாதலி தேர் முன்பு கோள் கொள்ளன்னு தனியா சொல்ற ஆண்டாள்னா அது ஒண்ணுமில்ல, இந்த இந்திரனுக்கு தேர் ஓட்டி ஓட்டி இந்த மாதலிக்கு பின்வாங்கிய பழக்கமா. புறமுதுகிட்டு ஓடுறதுதான் இந்திரனுக்கு தெரியும். எந்த யுத்தத்திலையும் இந்திரன் ஜெயித்ததாகவே இல்லை. அதனால பெரும்பாலும் இந்திரன் புறமுதுகிட்டு ஓடுவான். அதனால அவனுடைய தேரை முன்னாடி செலுத்தியே மாதலிக்கு பழக்கம் இல்லையா. அவனுக்கு வழக்கமே பின்னாடி செலுத்துவதுதான். ஆனால் இப்ப ராமனுக்கு சாரதியாக வந்த உடனே பின்னாடி போவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லையா. முன்னே 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 முன்னேன்னு அவ்வளவு அற்புதமாக தேரை இவன் செலுத்துகிறானே. என்ன ஆற்றல், என்ன வீரம்னு ராமனிடத்துல அப்படி ஈடுபடுகிறார் மாதலி. அப்படி தேரலை நின்று கொண்டு ராவணனை நிராயுதபாணி, கையில ஏதும் இல்லாதவனாக அடித்து, இன்னும் ஒரு அம்ப அடித்தால் ராவணன் முடிந்து கீழே விழுந்துடுவான், பிராணனையே விட்டுடுவான். ஆனாலும் ராவன் அடிக்கலையாம். இது தர்மம் இல்லையே. அவன் ஆயுதத்தோடு எதிர்க்கும் பொழுதுதான் நாம் எதிர்க்க வேண்டுமே தவிர நிராயுதபாணியா இருப்பவனை எதிர்க்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆகவே நான் இப்ப எதிர்க்க போவதில்லைன்னு இவன் வெறுமனை இருந்து ராவனிடத்துல சொல்லுகிறான், இன்று போய் நாளை வா, இன்று ஒரு நாள் போ. கையில ஒரு வில்லு மட்டும் பிடித்து கொண்டிருந்தானா, எல்லாத்தையும் இழந்து விட்டான். ராமன் மேல 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 அம்புகளை தொடுத்து கொண்டே இருந்தான். ராவணன் யோசித்தான், இவன் ராமன் தர்மமே வடிவானவன், நாம நிராயுதபாணியா இருக்கிறச்ச ஏன் அம்பு விடுகிறான்னு யோசித்தான். அப்பதான் புரிந்தது, கையில வில் ஒன்று இருந்தது. ராவணன் தன் கையில வில்ல பற்றி இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வர, ஓ இந்த வில் இருப்பதனால நாம் அவனை எதிர்க்கிறோம் நினைத்துத்தான் எதிர்க்கிறான் போல இருக்கிறது. வில்லையும் கீழே விடுவோம். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹா. அப்பொழுதுதான் வீரனானா ராவணன். வால்மீகி வீரன்னு கொண்டாடுறார் ராவணன். என்ன வீரத்தனம்! வீரன்னா அம்பு எய்து சண்டை போட்டு அவனை ஜெயித்திருக்கணும். இவர் ராமனை எப்படி ஜெயித்தார்னா ஏதும் கையில் இல்லாமல் ராமனை ஜெயித்திருக்கிறார். நாம ராமனை ஜெயிக்க வேண்டும்னா என் கையில ஏதோ இருக்குன்னு சொன்னா ராமன் நம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்னிடத்துல ஏதும் இல்லைன்னு சொன்னால் தானே ராமன் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். அது தெரிந்து ராவணன் இப்படி தன்னுடைய கையில இருக்கக்கூடிய வில்லையும் விட்டுட்டு சிறந்த வீரனாக இப்ப ராமனையே அப்படி வீழ்த்து விட்டான். ராமனையே அவன் ஜெயித்து விட்டானே. இப்ப ராமன் சொல்லி அனுப்புகிறார், போ உன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி இன்று இரவு முழுக்கும் யோசிப்பாய். நீ நன்றாக குடியும் கொடுத்தனமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆனால் நாளை சீதையோடு வந்து நம்மிடத்தில் அவளை ஒப்புவித்தால் நீயும் சிறப்பாக வாழலாம் என்று சொல்லி அனுப்ப, நீ ஆயுதத்தோடு வந்தால் வேறு வழி இல்லை, உனக்கு மரணம் தான், யுத்தம் தான், அதுல சண்டையில நீ விழுந்துதான் போக போகிறாய் என்று சொல்லி அனுப்பினான். ராவணன் வந்து யோசித்தான், என்ன ஆனாலும் சரி தன்னுடைய அந்த கர்வத்தை அவன் விட்டு கொடுப்பதா இல்லை. விதா பஜ்ஜேயம் அப்படின்னா நமேயம். ராவணனுக்கு எவ்வளவு கர்வம் இருந்ததுன்னா அப்படி நிறுத்தி ராவணனை 2 துண்டா வெட்டணுமா. ராவணன் நடுவாக ஒரு கத்தியை வைத்து 2 துண்டா வெட்டினால், வெட்டின பிற்பாடு அந்த சரீரம் பிணம் என்னமாகும், கீழே விழும். ஒரு குச்சி அப்படி நிற்கிறோம், தண்டத்தை நெடுத்துட்டு கையை எடுத்துட்டா தடால்னு விழுமா. அந்த மாதிரி இப்ப ராவனுடைய அந்த சரீரத்தையும் 2 துண்டா ஆக்கியாச்சுன்னா கீழே தானே விழும். அப்படி விழற சமயத்துல கூட முன்னோக்கி விழமாட்டானாம். ஏன்னா ராமன் அங்க இருக்கிறான், அவனை பார்த்து கீழே விழுந்து சேவித்து விட்டேன்னு ஆய்விடுமா. அந்த குறை கூட எனக்கு வரக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் ராமனை சேவித்ததில்லைன்னு வரலாறு சொல்ல வேண்டும். இந்த அளவு கர்வமா. ஆகவே பின்னோக்கித்தான் விழுவேன், என்னை 2ஆக வெட்டினாலும் முன்னோக்கி விழ மாட்டேங்கிற அளவுக்கு கர்வத்தோடு இருந்தான்.
நிச்சயம் ராவனை எதிர்த்துத்தான் என் பிராணனை விடுவேன் தவிர அவனோடு உடன்பட்டு பிராணனை விடமாட்டேன் என்று சொல்லி ராவணன் மறுபடியும் சைன்யத்தோடு வந்து எதிர்க்க, அடுத்த நாள் யுத்தத்திலே ராமன் அந்த ராவனுடைய அத்தனை பராக்கிரமங்களையும் அழித்து ஒரு அம்பை எய்து பிரம்மாஸ்திரத்தை எய்து ராவணனையே முடித்தான். முதல்ல தலையா அறுத்து பார்த்தான். விபீஷணன் வந்து சொல்லி கொடுத்தான், இவனுடைய தலை அறுத்தால் பிராணன் போகாது, ஆகவே இவனுடைய நெஞ்சத்துல நோக்கி அவனுடைய அந்த உயிரை நோக்கி அம்பை எய், அப்படி எய்தால் அவனுடைய பிராணனை போய்விடும் என்று சொல்லி கொடுக்க, கூட பிறந்த தம்பி ஆனாலும் என்ன செய்வது, அவன் துஷ்டனா இருக்கான், தீயவனா இருக்கான், ராமனுக்கே இவ்வளவு அபசாரத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். தம்பின்னு எல்லாம் பார்க்கல, தமையன்னும் பார்க்கல, இந்த உறவையே விட்டு ஒழித்து தானே வந்திருக்கிறான். ஆகவே அவனை கொள்ளுவாயின்னு ராமனிடத்துல சொல்ல, ராமனும் ஒரு அம்பை எய்து அந்த ராவணனை முடிக்க, ஓஹோன்னு தேவர்கள்லாம் அப்படியே மழை பொழிந்தனதான் புஷ்ப மழை பொழிந்து வெற்றி 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 பகவான் நாராயணோ தேவகா என்று ராமனை கொண்டாடினார்கள். ராமா, நீ சாமானிய தசரத புதல்வன் அல்ல, சக்கரவர்த்தி திருமகன் அல்ல, நீதான் சாட்சாத்து நாராயணன், சீதாதேவி தான் சாட்சாத்து மகாலட்சுமி என்று ருத்ரன் முதலான தேவர்கள்லாம் வந்து கொண்டாட ராமன் சொன்னார், ஆத்மான மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். என்னமோ சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் யாரோ நாராயணன், அவர் யாரு, நான் யாரு, நான் சாமானியப்பட்ட மனுஷன், ராவணன், அவனை எதிர்ப்பதற்கு நான் தசரனுடைய பிள்ளையான ராமன் தான் வந்திருக்கிறேனே தவிர மற்றொன்றில்லை என்று ராமன் அதையெல்லாம் மறுத்து தன்னை மனிதனாகவே பாவித்துக் கொண்டான். ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த செய்தியை எப்படியாவது சீதாதேவிக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார். அந்த சமயத்துல விபீஷணன் சொல்லி அனுப்புகிறான். ராமன் என்ன சொல்லி அனுப்பினா, சீதையை விரைவாக என்னிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாய் என்று சொல்ல, விபீஷணன் சொன்னா, இத்தனை நாள் சீதை ரொம்ப அழுக்கடைந்து மாசுடம்போடு இருக்கிறாள், ராமனை விட்டு பிரிந்து 10 மாசம் சிறை இருந்திருக்கிறாள், அந்த அழுக்கு மேனியோடு அந்த புடவையோடு வஸ்திரத்தோடு வர வேண்டாம், கிழிந்த புடவையோடு வர வேண்டாம், நல்ல மங்களமாக தீர்த்தமாடி ஸ்நானம் பண்ணி அலங்காரம் பண்ணி கொண்டு ராமனிடத்துல கொண்டு சேர்ப்பாய். இது விபீஷணன் சொன்ன செய்தி. ஆஞ்சநேயர் இந்த செய்திகளை பெற்றுக்கொண்டு நேர போய் சீதை இடத்துல சொல்ல, பகு சந்தோஷம் சீதைக்கு. ஏற்கனவே அவள் இடத்துல இருக்கக்கூடிய திரிஜடா முதலான அரக்கிகள்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அண்ணன் நாள் என்னென்ன நடந்ததுன்னு அத்தனையும் சொல்ல, பர்த்துஹு விஜயம் ஹர்ஷிதா, பர்த்தாவனுடைய விஜயத்தை கேட்டு அவ்வளவு புலகாங்கிதராய் சந்தோஷப்பட்டாரா சீதாதேவி. சந்தோஷப்பட்டு ஒன்னும் சொல்ல முடியாமல் தவித்தாள். நான் காட்டுல இருக்கேன், நாட்டுல இருந்தால் ஆஞ்சநேயா உனக்கு ஏதானு கொடுத்திருக்கலாம், கைமாறாக ஒன்றும் கொடுக்க முடியாமல் இருக்கிறேனே, நீ ஏதானு கேள், உனக்கு வரம் கொடுக்கிறேன் என்று சொல்ல, அப்ப சீதாதேவியின் இடத்துல இந்த ஆஞ்சநேயர் பிரார்த்தித்தார், ஒண்ணுமில்ல தேவி, 700 ராட்சசிகள் உன்னை சுத்தி இவ்வளவு துன்பம் கொடுத்தாளா இல்லையா, இவர்களை எல்லாம் அப்படியே கையில வச்சு புழின்னு பிழிந்து அவர்கள் உன்னை என்ன பாடுபடுத்தினார்களோ அந்த பாடம் அவர்கள் படும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று கேட்க, ஐயோ பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியன நகஷ்டித் ந அபராத்தியதி. இப்படி நடந்து கொள்ளலாமா? ஒரு ஆரியன்னு சொன்னால் படித்தவன், பண்டிதன், பாமரன், தர்மம் அறிந்தவன் சொன்னால் எத்தனையேனும் குற்றம் புரிந்திருந்தாலும் அவர்களை ஒரு தண்டனையும் கொடுக்க கூடாது. குற்றம் புரிந்தவர்களிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவே கூடாது. அவர்களையும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பதில்தான் நோக்கோடு இருக்க வேண்டும். குரங்கு புத்தியை காட்டி விட்டாயே என்று ஆஞ்சநேயனிடத்துல சொல்ல, சரி தேவி ஒன்றும் செய்யவில்லை, உமக்கு திருவள்ளம் இல்லைன்னா நான் செய்வனா என்று அவளும் தவிர்ந்தார். சரி விபீஷணன் இந்த மாதிரி வர சொல்லி இருக்கிறார், நீ அவசியம் தீர்த்தமாடி ராமனிடத்துல வந்து சேர வேண்டும்னு சொல்ல, சரி இப்படியேத்தான் வருவேன்னு சீத்தை சொன்னாள். இல்ல தேவி, விபீஷணன் நீ பெரியோர்கள் சபையோருக்கு முன்னாடி வரப்போகிறாய், ஆகவே உன்னையே அலங்காரம் செய்து கொண்டு வர வேண்டும்னு சொல்லுகிறார்னு சரி சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்காக இவரும் போய் தீர்த்தமாடி அலங்காரங்களை செய்து கொண்டு வர, ராமன் தூரத்திலிருந்து பார்த்தான். ஐயோ இப்படி வந்திருக்கிறாளே, நம் உள்ளம் என்னன்னு அவளுக்கு புரியவில்லை போலும், இப்படி வந்தவளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவள் அந்த அழுக்குடம்பு அந்த மேனியோடு நம்மை பிரிந்திருக்கக்கூடிய அந்த வாட்டத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அதை பார்க்கணும்னு தான் நான் துடித்து கொண்டிருந்தேன். நம்மை விட்டு பிரிந்த சீதை எப்படி நமக்காக துடித்து கொண்டிருக்கிறாள்ங்கிற அந்த ஆர்வத்தோடு நான் இருக்க, இவள் அத்தனையும் மறந்து இப்படி தீர்த்தமாடி இப்படி அலங்காரம் செய்து கொண்டு வருகிறாளே, உன்னை பார்த்தால் கண் நோய் வந்தவன் சூரியனை பார்த்தால் என்ன அவனுக்கு கஷ்டம் இருக்குமோ, எவ்வளவு துன்பப்படுவானோ அதே மாதிரி எனக்கு துன்பமாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாள். சொல்லலாமா? என்னைக்காவது சீதா பிராட்டியை பார்த்தா துன்பம் வருமா? ஆனால் ராமன் அப்படி சொல்லுகிறான், உன்னை பார்த்தால் எனக்கு அவ்வளவு வருத்தம் வருகிறது, இனி உன் இஷ்டம் தேவி, நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டு இன்னும் இடி விழுந்தாற் போல ஆனது சீதைக்கு. இவ்வளவு நேரம் ராவணன் பேசி துன்பம் கொடுத்தது கூட துன்பமாக தெரியவில்லை, ஆனால் தன்னுடைய பர்த்தாவா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இப்படி பேசுகிறானே என்று சொல்லி, சரி இனி நம்மை நிரூபிக்க வேண்டும் என்று தானே ஒரு நெருப்பை மூட்டச் சொல்லி, நான் பதிவிரதையாக இருந்தால் இந்த நெருப்பு என்னை சுடாமல் இருக்கட்டும்னு அந்த நெருப்புக்குள்ளே குதித்தாளாம். அக்னி தேவன். சீதா பிராட்டி ஏதானு சொல்லுவாளா?
சீதா பிராட்டி சொல்லி கட்டளையிட்டு அக்னி தேவன் ஆஞ்சநேயனுக்கே ஒன்னும் செய்யவில்லைன்னு சொன்னால், அப்பேற்பட்ட உத்தமியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாக இருக்கக்கூடிய சீதைக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ? ஒரு ஆபத்தும் இல்லாமல் இன்னும் பொலிவோடு தங்கத்தை நெருப்புல போட்டா என்ன ஆகும்? தகதகங்கிற தேஜஸ் இன்னும் பளபளன்னு ஆகுமா? அத மாதிரி சீதைக்கு இன்னும் பிரகாசம் அதிகமாகி அப்படியே அந்த அக்னி தேவனே சீதையை கொண்டு வந்து ராமன் இடத்துல கொடுக்க பகு சந்தோஷம். தேவி, எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா ஊரார்கள் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரக்கூடாதே. சீதை என்ன இப்படி சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆபரண அலங்காரங்களோடு வருகிறாளே, அப்ப ராவணை விட்டு பிரிந்து ஒன்னும் துன்பமே இல்லையா என்று யாரும் பேசிவிடக் கூடாது. அதற்காகத்தான் இப்படி சொன்னேன்னு சொல்ல, சரி என்று சீதையும் ராமனோடு சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காடாலிங்கனம் பண்ணி கொள்ளுகிறார்கள். என்னைக்கோ 10 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு அணைத்து கொண்டதுதான், அதற்கு ஒருபாடு இப்போதுதானே பார்க்கிறேன் என்று ராவனை ஆற தழுவிக்கொள்ள, சீதையும் ஆற தழுவிக்கொள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகூர்த்தம் பேசிக்கவே முடியலையும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டு சரி தேவி புறப்படலாம். 14 வருஷம் முடிய போகிறது. 10 மாசங்கள், அது 13வது வருஷத்தினுடைய 2 மாசங்கள் கழித்துத்தான் சூர்பனகை வந்து ராவணன் தூக்கி சென்றான். ஆகவே இப்ப 10 மாசம் முடிந்து விட்டது. சரியா 14 வருஷம் ஆயிடுது தேவி. இப்ப ஒரு க்ஷணம் தாமதித்தாலும் பரதன் அங்க தயாரா இருக்க. நெருப்பை மூட்டி கொண்டு உள்ள பிராணனையே விட்டுடுவார். சொன்ன சொல் மீறாதவன் பரதன். ஆகவே அவசியம் கிளம்பணும். விபீஷணா, எனக்கு ஒரு உதவி புரிய வேண்டும்னு கேட்டார். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமே எனக்கு கொடுத்து ஒரு உதவி வேண்டும்னு கேட்பதா? ஆணையிட்டால் செய்ய காத்திருக்கிறேன்னு சொல்ல, ஒண்ணுமில்ல, இதுவரைக்கும் ராவணன் வைத்துக் கொண்டிருந்த புஷ்பக விமானம் இருக்கே, அந்த விமானம் கெட்ட காரியத்துக்கு தான் பயன்பட்டது. இன்று சிறந்த நல்ல காரியத்துக்கு பயன்பட வேண்டும். அந்த புஷ்பக விமானத்தை கொடுத்தால் அதிலே நானும் சீதையும் லக்ஷ்மணனும் மத்தமுண்டான நீங்கள் எல்லோரும் அதுல ஏறிக்கொண்டு, வானரங்கள் எல்லோரும் ஏறிக்கொண்டு இக்கரையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு செல்லுவோம் என்று விபீஷணிடத்துல கேட்க, அவசியம் ராமா, இந்த புஷ்பக விமானத்துக்கு என்ன ஒரு தன்மைனா, எவ்வளவு பேர் அதுல ஏறிக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கு அது விஷாலமா தன்னை அமைத்து இடத்தை கொடுக்குமா. கோடி பேர் அதுல ஏறினா கூட அதற்கு இடம் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விமானம் இது. அவசியம் தேவர் கைங்கரியத்துக்கு இதை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி புஷ்ப விமானத்தை வர சொல்ல எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். அப்படியே ஆகாச மார்க்கமாக சஞ்சரிக்க கீழே எல்லாத்தையும் சீதைக்கு காட்டிக்கொண்டே வந்து, இதோ உன்னுடைய மாமனாரான தசரதன், என்னுடைய தகப்பனாருடைய தசரதனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுன்னு காட்டுறாராம். இவருடைய ராஜ்யம் தானே, ஆனாலும் தன்னதுன்னு சொல்லிக்கிறது அவர் விருப்பம் இல்லை. தந்தையாருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து விட்டோம் என்று சந்தோஷமா சொல்லிக்கொண்டு உள்ளே போய் பரத்வாஜாரிடத்துல ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தார். திரும்பி வரும்பொழுது, ராமா, நம்மளோட ஆசிரமத்துல ஒரு நாள் தங்கி விட்டுத்தான் போக வேண்டும் என்று ஏற்கனவே பரத்வாஜர் நம்மிடத்துல வார்த்தையை பெற்றிருக்கிறார். ஆகவே அங்கு செல்லுவோம் என்று பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு வந்து தங்க, அவ்விடத்துல பரத்வாஜரும் ஆனந்தமா ராமனுடைய அந்த விற்த்தாந்தங்கள், காட்டுல நடந்த அத்தனை விற்த்தாந்தங்களையும் கேள்விப்பட்டு, நீ ராவணனை எப்படி ஜெயித்தாய்ங்கிறது மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிறது ராமா, வாரும் என்று எல்லாரையும் அழைத்து ஆசிரமத்துல தங்க வைத்து ஓஹோனவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய, ஆனா இவருக்கு மட்டும் மனசு குறுகுறுங்கிறது. பரதன் ஒருவன் இருக்கிறானே, ஆஞ்சநேயனிடத்துல சொல்லி நீ எப்படியாவது போய் பரதனிடத்துல செய்தி சொல் என்று ஆஞ்சநேயனை அனுப்பி அன்று இரவு முழுக்க பரத்வாஜரோடு அந்த ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தார் என்பது பரத்வாஜ ஆசிரமம் என்கிற அந்த தலைப்பிற்கு சேர உண்டான விஷயம். கொஞ்சம் சுருக்கமாகத்தான் இந்த விஷயத்தை பார்த்தோம். முதல்லலாம் விபீஷண சரணாகதி, மேலே யுத்த காண்டத்துல நடைபெற்ற யுத்தம், இதையெல்லாம் பார்த்தோம். இனி மேற்கொண்டு எப்படி சரித்திரம் நகர்ந்தன, மொத்த ராமாயணத்தினுடைய சாரம் என்ன, ராம பட்டாபிஷேகம் எப்படி நடைபெற்றது, இன்று வரை சீதாராமர்களே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த ராஜ்யம் நீடூழி எல்லா காலத்துக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சரித்திரங்களை விசேஷங்களை எல்லாம் நாளைய தினம் இதே இடத்திலே உபன்யாச கோஷ்டியிலே அனுபவித்து மகிழலாம் என்று கூறி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களா சாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்டபூர்வைர் ஆச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.